ஜல்லிக்கட்டு உயிர் போகும். எங்களை இன்னும் கொஞ்சம் சுண்டி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு இனிமே காட்ட போறோம். வணக்கம் திரு பழனியப்பன். இந்த போராட்ட களத்திலிருந்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்கிறது? இல்லை, நான் இதில் நம்புறது ஒரு திருத்தம் இதில் பண்ணணும். என்னென்னா, மாணவர் எழுச்சி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறத பற்றி. மாணவர் எழுச்சி என்பது மிகச்சரி. ஆனால் அதற்கு பின்னாடி இன்னொருத்தவங்க இருக்காங்க. யார் இருக்கான்னா, இது முதல்ல எங்கே தொடங்குதுன்னா, கௌதமனுக்கு நல்லா தெரியும், அவனியாபுரத்தில் தொடங்குது பொங்கல் அன்னைக்கு. அதுக்கு பிறகு 14, 15 விட்டு 16ஆம் தேதி எல்லாரும் அலங்காநல்லூருக்கு வாங்கன்னு சொல்லி இளைஞர்கள் எல்லோரும் அலங்காநல்லூர் நோக்கி வர்றாங்க. அவனியாபுரத்தில் இருந்து ரொம்ப குறைச்ச அளவு, 300 பேர் அவ்வளோதான் இருந்தாங்க. அப்புறம் அலங்காநல்லூருக்கு தான் பெருமளவில் எல்லாரும் திரள்றாங்க. வெளியூருக்காரர்கள் அதிகமாக, மதுரைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அலங்காநல்லூருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, இதுவரை வாடிவாசலே பார்க்காதவங்க, வாடிவாசல்லாம் என்னன்னு சொல் புரியாதவங்க, அது எது மாடு வர்றப்ப வெளியாம்பா அப்படிங்கிறதான் தெரியும். எனக்கு வாடிவாசல் தெரியாது, சீசு செல்லப்பா தெரியாது, எதுவுமே தெரியாது, பஞ்சுவரட்டை தெரியாது, ஜல்லிக்கட்டு தெரியாது, என்னமோ ஒன்று நடத்த விட மாட்டேங்கிறாங்க. அது என்ன போய் பார்ப்போமேனு வந்தவங்க. காலையிலேருந்து அந்த போராட்டம் நடக்குது. சாயந்தரம் 5 மணிக்கு உள்ளூர்காரர்களால் அந்த போராட்டம் விலை கொள்ளப்படுது. அவர் வீட்டுக்கு போயிடுறாங்க. வெளியூர்லேருந்து வேடிக்கை பார்க்க போனவன், அது என்ன நாங்கள் உன்னை பார்க்க வந்தோம், உன்னை நடத்த வந்தோம், அதை நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர்கள் அங்கேயே இருந்துட்டாங்க. ஒரு 350 பேர் இருந்தால் பணி 5 மணிக்கு 6 ஆணுச்சு, 7 ஆணுச்சு, 8 ஆணுச்சு. வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், அலங்காநல்லூரின் பெண்கள், அவர்கள் தான் முதல்ல 9:30 மணிக்கு மறுபடியும் வெளியே வர்றாங்க. ஏதோ வெளியூர் பிள்ளைய நம்ம ஊரில் உட்காந்துருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் இது அவமானம் இல்லையா? இதைத்தான் திருப்பி கலாச்சாரம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். இதுதான் இந்த இனத்தின் பண்பாடு. ஒரு வெளியூர் பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கா, நான் என் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது அசிங்கம் இல்லையா அப்படின்னா, அலங்காநல்லூரில் இருந்த தாய்மார்கள் தங்கள் வீட்டிலிருந்து சமைச்சு எடுத்து வெளியே வந்தாங்க பாருங்க. அப்போ தான் முதல்ல அதாவது என் இனத்தை, என் மொழி பேசுகிற எனக்காக நிற்கிற ஒருத்தனை நாங்கள் பசியில் விட மாட்டோம், நாங்கள் சமைக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருடைய கவனமும் அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு தான் அங்கே கூவிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த பெண்கள் ரொம்ப முக்கியம் இந்த போராட்டத்தில். மாணவர்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குபவர்கள், இந்த போராட்டத்தை பெண்கள், அதை முதல்ல அரசியல்வாதிகள் எல்லோரும் புரிந்து கொள்ளணும். எல்லா வீட்டு பெண்கள் என்ன சொல்கிறாங்க, தன் வீட்டில் காண அங்கே ஏதோ மெரினா பீச்சில் கூட்டியிருக்காங்களாமே, கோயம்புத்தூரில் வாவுசி பூங்காவில் கூட்டியிருக்காங்களாமே, திருச்சியில் கூட்டியிருக்காங்களாமே, மதுரையில் தமுக்கத்தில் கூட்டியிருக்காங்க. கிளம்பி போகணும். வீட்டில் இருக்க பையனை முதல் முறையாக நம்ம இதுவரை இந்த தலைமுறையும் போன தலைமுறையும் சந்திக்காத ஒன்று, தன் வீட்டு இளைஞனை தாய் வெளியே அனுப்புகிறா, நீ கிளம்பிப்போ, அக்கா வெளியே அனுப்புகிறா, அவள் கூட வர்றா, அவள் உட்கார்ந்துருக்கா. அது உட்காரும் பொழுது தான் இது பொதுமக்களின் போராட்டமாக தான் மாறுது. மாணவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பொதுமக்கள் ஆதரிக்கிறார்கள்ங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால முதல்ல பெண்களுக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணும் இவர்களை அனுமதிச்சதுக்கு. இன்னொன்று, இந்த பெண்கள் பேச வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இவர்களுக்கு இவ்வளவு அரசியல் தெரியுமான்னு. ஏன்னா நமக்கு 1வது பாடப்புத்தகத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, படம் போட்டிருப்பாங்க, அப்பா செய்தித்தாள் படிக்கிறார், அம்மா சமைத்து கொண்டிருக்கிறாள்னு. அலங்காநல்லூர் அருகே ரெங்கராஜபுரம்ன்ற ஒரு கிராமம், அதிலிருந்து 2 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி போய் காலத்தின் குரல் நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக 2 மணி நேரம் செஞ்சோம். அங்கே நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் திரண்டிருந்தாங்க. அங்கே பெண்கள் பொது வெளியில் பெரிதும் பேசாதவங்க, மைக் பிடிச்சி பேசாதவங்க, எங்கள் நியூஸ் 18 மைக்கை நீட்டினப்போ அவங்க பேசின சொற்கள், ஜல்லிக்கட்டுக்கு நான் சில கேள்விகள் எழுப்பினேன். இது ஆண்கள் சார்ந்த பண்டிகை தானே, ஆண்கள் சார்ந்த ஒரு விளையாட்டு தானே, நீங்கள் வெறும் பார்வையாளர்கள் தானே, உங்களுக்கு இதில் எப்படி ஈடுபாடு வந்தது, நீங்கள் ஏன் எந்த அளவுக்கு இதில் ஒன்றி போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில்கள் வியப்பாக இருந்தது. ஆண்கள் பண்ணுறாங்கன்னா அதை வளர்க்கிறது யார்? நான் சொன்னால் நிற்கும், அவரை போய் அவரை இன்னொரு இளைஞனோட அது மல்லு கட்டும், ஆனால் நான் சொன்னால் நிற்கும், அது நான் வளர்த்தது அப்படின்னு. அதோட எங்களுக்கு தொடர்பு இருக்குது, இதை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம், தடையை மீறுவோம் அப்படின்ற கருத்துன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெளியூர்கள்லேருந்து போராடுறப்ப அவங்க போராடும்போது நாம் ஏன் போராடக்கூடாதுன்ற எண்ணத்தை எங்களுக்கு அடுத்தது அது கொடுத்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால அந்த பெண்கள் தான் இப்போ நீங்கள் போய் முன்னாடி நீட்டினீங்கன்னா ஒரு ஒளிப்பு தொலைக்காட்சி நாகரிகம் பற்றி அதான் சொல்கிறாங்க. இல்லை அவங்க அது பரவாயில்ல, அது பேசலாம், எது காலகாலமாக சொல்லி கொடுத்து வந்திருக்கோம். அவங்க தெளிவாக பிசி ஆக்ட் பேசுகிறாங்க. நீ காலைங்கிறத பட்டியலேருந்து தூக்குங்கிறாங்க, 22 தூக்கி 27 வைக்கணுங்கிறாங்க. இவ்வளவு தெளிவும் அறிந்து கொண்டு தான் அவர்கள் சும்மா இருந்திருக்கிறார்கள், நம்ம மாணவர்களை போலவே. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த தலைமுறையை இன்னொரு தடவை இதை பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் அதுவரை கேள்விப்பட்டிருக்கேன் மாணவர்கள் இப்படி வருவாங்கன்னு, இல்லையா? இது வாழ்நாளில் ஒரு தடவை நடக்கும்.
இந்த தலைமுறையில் பிறந்தவன் பூரா கொடுத்து வச்சவன். இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்த தலைமுறைக்கு. இப்படி நடக்குமான்னு தெரியல. இதை இது பிறகு கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம இதை அங்கங்கே சொல்லுவாங்க, அங்கே சொல்லுவாங்க மாணவர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம்னு. யார் கிளப்புனா அவர்களை? யார் வந்து நின்னா? இல்லையா? இவ்வளவு பேரும் ஒரே நேரத்தில் கிளம்புறது இருக்குல்ல. அப்போ இங்கே ஒரு உணர்வு ஒன்றா இருந்தால் கிளம்புவான். பெரும் நம்பிக்கை வருது சமூகத்தின் மேலே. அவனை சரியாக நம்ம வந்து கூர்த்திட்டலையே ஒழிய இப்போ அவன் தன்னை தானே தீட்டிக்கிட்டான். இங்கே அவன் ஆள் தேடிக்கிட்டே இருந்தான். தனக்கான ஆள் யாருன்னு விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது இதில் இந்த போராட்டத்துடைய பல வித்தியாசமான மாறுபட்ட கூறுகளை பார்க்குறோம். ஒன்று, தன்னெழுச்சியாக வர்றாங்க, அவங்களே தங்களுக்குள்ளேயே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ அல்லது வாட்ஸ்அப்போ அவங்களாக சேர்த்துக்கொள்கிறாங்க. ஒரு ஆயிரக்கணக்கானவங்க இருந்தாலும் அதில் பெரிய மோதல்கள், அது ஒருமித்த தலைமையில் ஒரு தலைவன் அழைப்பு விடுத்து வரல. ஆனால் ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிற ஒரு போக்கெல்லாம் இருக்குது. நிறைய கோரிக்கைகளை, மாறுபட்ட கோரிக்கைகள் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி வருது. ஒருத்தர் பீட்டாவை பற்றி பேசுகிறாங்க, இன்னொருத்தங்க பிசி ஆக்ட் பற்றி பேசுகிறாங்க, இன்னொருவர் இயற்கை விவசாயம் பற்றி பேசுகிறார், இன்னொருவர் வேளாண் புரட்சி அது சம்மந்தமாக பேசுகிறாங்க, மாற்று அரசியல் பற்றி பேசுகிறாங்க. இது பல தளங்களில் இது பேசப்படுது. வன்முறை இல்லை, பெண்கள் சீண்டல் இல்லை, பாசிட்டிவான அம்சங்கள்னு நிறைய அடுத்தடுத்து எடுத்து பேசுகிறாங்க. இதனுடைய தொடக்கம்ன்றது அலங்காநல்லூர் அப்படின்றதும் அவனியாபுரம்ன்றதும் தொடக்க புள்ளிகளாக இருக்கலாம். ஆனால் அதற்கு கீழே ஏதோ ஒரு நீர்பூத்த நெருப்பாக ஏதோ ஒரு அம்சம் இருந்திருக்கணும். இல்லை, எல்லாம் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இல்லாமல் எல்லாவற்றை பற்றியும் ஒரு அதிருப்தி பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கு. இங்கே எதுவுமே ஒழுங்கு இல்லைன்னு தெரியுது, ஆனால் அவன் வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்கான். சரியா? இது என்னவா சரி பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. ஆனால் எதுவுமே இங்கே சரியா இல்லைங்கிற மட்டும் அவனுக்கு சரியாக தெரியுது. இங்கே எதுவுமே சரியா இல்லை, இங்கே இந்த நிர்வாகம் சரியா இல்லை, அரசியல் சரியா இல்லை, எதுவுமே சரியா இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. அது அப்படியே அழுத்தி வைக்கப்பட்டே இருந்தது. இந்த ஜல்லிக்கட்டுங்கிற இடத்துல வெளியே வந்துருச்சு. காரணம், மிச்ச பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அவனை நீங்கள் வெவ்வேறு அடையாளம் கொடுத்து அவனை விலக்கி வச்சிங்க. நீங்கள் ஜாதி அவனுக்கு சொன்னீங்க, மதத்தை அவனுக்கு சொன்னீங்க, பொருளாதார வேறுபாடை சொன்னீங்க, இவன் செஞ்சா அங்கே போகாது, அது செஞ்சா இங்கே போகாது, அவன் ஏன் செஞ்சா தெரியுமா, இவன் ஏன் செஞ்சா தெரியுமான்னு பேசி ஒரு 50 ஆண்டு காலம் அவனை ரொம்ப குழப்பிட்டீங்க. அதை நீர்த்து போக வச்சுட்டீங்க. இப்போ ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு பொது விஷயத்தில் மாட்டுக்கு பேசும் பொழுது அவனை எதன் பொருட்டு நிப்பாட்ட முடியல. நீங்கள் எதை சொன்னாலும் அவன் தள்ளி நில்லுங்கிறான். நீங்கள் ஜாதியை சொன்னால் தள்ளி நில்லுங்கிறான், மதத்தை சொன்னால் தள்ளி நில்லுங்கிறான், அரசியல் கட்சியை சொன்னால் தள்ளி நில்லுங்கிறான். அது இப்போ என்னன்னா, இங்கே கோரிக்கையே அவர்களுக்கு என்ன, ஒரே ஒரு விஷயம் தான், காலையே பட்டியலும் தூக்கு, வாடிவாசலை தொடர்ந்து 5 வருஷம் நடத்து. நாம் யாரிடம் பேசுவது, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவது போல ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு நடுவில் ஈனஸ்வரத்தில். என்னன்னா, எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, யாரை கூப்பிட்டு பேசுறதுங்க, யாராவது ஒருத்தர் வேணும்ல தலைமைன்னு அப்படின்னு கேட்குறாங்க. பேசவே சொல்லலையே அவங்க. நீங்க ஏன் பேசுகிற கால் கேட்குற? அவன் சொல்கிறது வாடிவாசலை துறை, லிஸ்ட்டை தூக்கு, அவ்வளோதான் அவன் கேட்குற தீர்வு. நீங்கள் மறுபடியும் சமரசத்துக்கே ஆள் தேடுறீங்க. சமரசம் பண்ணுறதுக்கு தானே தலைவன் வேணும். இங்கே சமரசமே கேட்கல, அவன் தீர்வு கேட்குறான். வாடிவாசலை துறை 5 வருஷம் நடத்து, காலையே பட்டியலேருந்து தூக்கு, இவ்வளோதான் ரெண்டு கேட்குறது. இதுக்கு நீ ஆள்கிட்ட பேசணும், செஞ்சேன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிட போகிறான். அப்போ நீங்கள் ஆள் யார்கிட்ட பேசுறது சொல்கிறதெல்லாம் வந்து பொய்யான வேஷம் போடுற வேலை. அவன் ஆள் யாருமே தேவையில்லை, அங்கே எல்லோரும் தலைவன். அவன் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், எனக்கு தீர்வு, நீ நடத்தாத, லிஸ்ட்டில் இருந்து தூக்கு காலமாட்ட முதல்ல. இது 2 தானே, இதுக்கு எதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அவன் சம்பளம் கூட்டி கொடுத்தான்னா சங்க தலைவனை கூட பேச வேண்டியதான். ஏன்பா நீ என்னப்பா 100 ரூபா கேட்குற, 80 ரூபா தருவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும், பேச்சுவார்த்தை நடத்தணும். இங்கே பேச்சுவார்த்தைக்கு அவசியம் இல்லையே, ஏன் பேசுறீங்க? அவன் நடத்துங்கன்னா நீங்கள் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த அமைப்புங்கிற ஒரு நிறுவனம் வந்து அது வந்து சிதிலம் அடைஞ்சு அந்த அமைப்பின் மூலமாக எதையுமே செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை மாணவர்கள் இழந்திருக்காங்க. அந்த இப்போ அமைப்புகளாக இருக்கக்கூடிய கட்சிகளோ, அமைப்புகளாக இருக்கக்கூடிய நீதிமன்றமோ அல்லது அரசாங்கமோ எல்லாமே இந்த மாதிரி வேலைகளை செய்யாது அப்படிங்கிற ஒரு கடுமையான கோபம் அவங்கள்ட்ட இருக்குது. பழனியப்பன் சொல்கிறது அதுதான். இப்போ இந்த கடுமையான கோபத்தை உருவாக்கியிருக்கிற இந்த காலங்காலமாக நடந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரிஞ்ச முறை இதுதான். நீங்க அது பெரிய பாராட்டுக்குரியது. இவ்வளவு அழுத்தப்பட்ட ஒருத்தன் இவ்வளவு ஒழுங்குல நடத்தினா பாருங்க. அதுதான் அதுல பெரிய ஆச்சரியமான செய்தி. எப்போ அழுத்தப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இருந்தவன் அது எல்லாமே வந்து தன்னை மீறி நடக்கும் இல்லையா? ஏன்னா அழுத்தப்பட்டவன் ப்ரெஷர் தானே, அதான பாஸ்கல்ஸ்லாம். நீங்க தண்ணியில் அழுத்தம் கூட கீழே கூடுதலா வெளியே வரணும். ஆனா இவ்வளவு அழுத்தத்தில் இருந்தவன் இவ்வளவு பண்பா. நான் என்ன ரொம்ப பெருசா வியந்தேன் அன்னைக்கு, காலையில போட்ட குப்பையை புறக்கணாய் வருது பசங்க பூரா. அவ்வளோ இருந்தோம். இந்த இதுவரைக்கும் யாராவது செஞ்சிருப்பாங்களா சொல்லி பாருங்க. அரசியல் கட்சி கூட்டம் நடந்திருக்கு, மாநாடு நடந்திருக்கு, நடிகர்கள் முன்னாவது நடத்திருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க, மிக அறிவா படித்தவங்களா எல்லாரும் கூடியிருக்காங்க, இடத்த குப்பையாக்கிட்டு தாங்க போயிருக்காங்க. முதல்ல ஒருத்தன் தாங்க அவன் தான் போட்ட குப்பையை தானே புறக்கணும் இல்லையா? அது வந்து நீங்கள் வந்து குறியீடாக புரிஞ்சுக்கணும். அவன் எல்லா குப்பையும் சுத்தம் பண்ணுறது தயாராகிட்டான். நான் குப்பை ரைட்டு நீ போட்டுவிட்டேன், நான் பிறக்கிறேன், பரவாயில்ல, நீ எல்லாம் தள்ளி நில்லுங்கண்ணா, நீ வராத, நான் புரைக்கிறேன். இந்த இடத்துல கேட்கணும், தமிழ்நாடு ஒரு
இந்தியாவுக்கே வியக்கக்கூடிய அளவுக்கான பல தலைவர்களை பெருந்தலைவர்களை ப்ரொடியூஸ் பண்ண உருவாக்கின பூமி. கடந்த தலைமுறையிலும் அதற்கு முந்தின தலைமுறையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமைகள் இங்கே இருந்திருக்காங்க, அறிவு தலைமைகள் இங்கே இருந்திருக்காங்க, மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை, பொருளை, சொத்தை இழந்த தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆதர்சமாக தலைவர்கள் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள் வேண்டாம்னு இவங்க சொல்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்றைக்கி ஏன் அரசியல் தலைமையிட்ட ஒரு போதாமை இருக்கா? அரசியல் தலைமைக்கும் ஆனால் கட்சி அரசியல் அப்படின்றதோடு மட்டும் இல்லை, இயக்கங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள், வெகுஜன கட்சிகளுடைய தலைவர்கள், இவர்களுக்கும் இன்றைக்கி போராட வந்திருக்கிற இந்த இளம் தலைமுறைக்கும் ஒரு இடைவெளி ஏன் வந்தது? ஏன் இடைவெளி வந்துச்சுன்னா, நீங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறீங்க, இந்தியாவின் மிகச்சிறந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள்னு இறந்த காலத்தில் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்ல வாய் வர மாட்டேங்குதே. இருக்கிறார்கள்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். இருக்கிறார்கள் சொல்லியிருந்தா ஏன் அவன் பின்னாடி போய் நிற்கலன்னு சொல்லலாம் இல்லையா? இருந்திருக்கிறார்கள் இறந்த காலத்தில் சொல்கிறீங்க. அது இறந்த காலம் அவனுக்கும் தெரியுது, அதனால அவன் போய் நிற்க மாட்டேங்கிறான். நீங்கள் கடந்த 30 ஆண்டு 40 ஆண்டுகளில் ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள், தொண்டனோட கலந்து பேசின, மாவட்ட செயலாளரோட கலந்து பேசின, விவாதித்த ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள். இங்கே எல்லோரும் தலைவர்கள் ஆணையிடுகிறார்கள், தொண்டர்களை செய்கிறார்கள், தான் மாவட்ட செயலாளர் ஆக முடியும்னு. தலைவர் சொன்னபடி ஒழுங்காக செஞ்சிட்டோம்னா நம்ம முதல்ல ஒன்றிய செயலாளர், அப்புறம் வட்ட செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர், பதவி வரும்னா தலைவர் சொல்கிறத கேட்கணும்னு இருந்திருக்கான் இல்லையா? இங்கே எது விவாதிக்கப்பட்டிருக்கு? நீங்கள் சொன்ன தலைவர்கள் சொல்கிறீங்க இல்லையா, இறந்த காலத்தில் அவர்கள் இருந்த பொழுதெல்லாம் விவாதிக்கப்பட்டது. இதை செய்யலாம், செய்யக்கூடாது, சரி தப்புன்னு பேச முடிஞ்சிச்சு. இப்போ பேச முடியுதா? ஒரு கட்சி சொல்லுங்க நீங்கள் எனக்கு, இந்த கட்சியில் பேச முடியுங்க எல்லாத்தையும்னு. அதனால அவன் முடிவெடுத்துட்டான் வேண்டாம்னு. தலைவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த தலைவர் இருந்தார்கள். ஆனால் இப்போ இருக்க மிகச்சிறந்த தலைவன் ஒருத்தன் மெரினால் இருக்கான், அவன் வருவான். அவன் வஉசி பூங்கால இருக்கான் கோயம்புத்தூரில், அவன் தமுக்க மைதானத்தில் இருக்கான் மதுரையில். அதில் ஒருத்தன் தான் வருவான், அது யாரும் தெரியல. ஆனால் வருவான். காலம் தனக்கு தயார்படுத்தும் ஒருத்தனை இல்லையா? எப்படி இந்த போராட்டத்துக்கு தயார்படுத்துச்சோ காலம் அந்த மாணவர்களை, அப்படி அந்த மாணவர்லேருந்து ஒரு தலைவனை தயார்படுத்தும். தலைவர்கள் மக்கள்கிட்ட வரணும். இல்லை, இந்த அமைப்புகள் அமைப்பு இல்லாமல் போராடுறது, அமைப்பு இல்லாமல் கோஷம் கொடுக்குறாங்க, அமைப்பு இல்லாமல் கோரிக்கை வைக்கிறாங்க இப்படிங்கிறத பார்க்குற இந்த பார்வை ஒரு வகையான அமைப்பு சார்ந்த மனநிலைமைக்கே நம்ம பழகி போனதுனால உடனே நாம் அதை பார்க்குறோம். அதை ஒரு சில பெரிய மனிதர்கள் கூட இது ஒரு வகையான ஒரு கூட்டம், இது இன்றைக்கி ஒரு 4-5 நாள் நடக்கும், 5ஆவது நாள் 6ஆவது நாள் போயிடும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, முன்னாடி அப்படி தான் ஈழத்தமிழர்களுக்கு போனாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. இது அரசியல் தலைவர்கள் சில பேர் இதுக்குள்ளே சூழ்ச்சி பண்ணலாம், சூழ்ச்சி பண்ணுறாங்க, அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, பல தரப்பில் கருத்து சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது தொடங்கின 3 நாளில் இது வெளிப்படுத்தின உணர்வுகளும் செய்திகளும் போதுமானது. இதுக்கு பிறகு அது எப்படி ஆகுது, எப்படி போகிறதுங்க பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆமாம், எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த 3-4 நாள்களில் இந்த இளைஞர்கள் வெளிப்படுத்திய இந்த உணர்வுகள் என்பவை என்ன விஷயங்களாக இருக்கின்றன என்பதை பற்றி தான் நமக்கு அக்கறையை ஒழிய, இந்த உணர்வுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல, வர முடியலங்கிறது அது நம்முடைய சிக்கல். அதுக்கு பழனியப்பன் சார் சொன்னது மாதிரி இதுக்கான தலைவர்கள், அதற்கான மனநிலைமைகள், அதற்கான உளவியல். நீங்கள் ஒரு தொலைக்காட்சி இதில் அலங்காநல்லூர்லேருந்து ஒரு மாணவர் சொன்னதை நான் கேட்டேன். என்ன இங்கே இருக்கிற வயசான பெரியவங்களெல்லாம் 500 ரூபா வாங்கிட்டு போட்டுட்டாங்க, ஏன்டா நம்ம பணம் வாங்கிட்டோமே, இதில் போய் ஏன் சிக்கலில் மாட்டுவோன்னு எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நாங்கள் இது மாதிரி ஒன்றும் 500 ரூபா பணமெல்லாம் வாங்காதவங்க, நாங்கள் தெருவுக்கு போராடுறோம்னு சொல்கிறோம். அந்த மாணவர் சொன்ன அந்த உணர்வில் எப்படி அரசியல் கரப்ட் ஆகிருக்கு, ஊழல் ஆகிருக்கு, லஞ்சம் ஆகிருக்கு, அதுக்கு எந்த நேர்மையும் இல்லை. அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னாலே மோசமானது அப்படிங்கிற ஒரு வெகுசன உளவியல் மிக தீவிரமாக உருவாயிருச்சு. அப்போ தான் இது வெடிக்குது. அப்போது இது வரலாற்றில் புதுசு. இந்த வரலாற்றில் புதுசாக வந்திருக்கிற இந்த விஷயம் பற்றி நம்மை போன்றவர்கள் அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் இதை எப்படி மதிக்கணும் அல்லது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ஏன் இவர்கள் இப்படி தன்னெழுச்சியாக வருகிறார்கள், அது என்ன ஏதோ காரணங்கள் இல்லாமல் வருகிறார்களா, அப்போ இப்படியான காரணங்களோடு இவர்கள் வருவது என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது? அதுக்கான பொருளாதார காரணம் என்ன, அரசியல் காரணம் என்ன, இயக்கம் இல்லாமலும் அவர்கள் வருகிற காரணம் என்ன? நீங்கள் சொன்னது மாதிரி நல்லா கோரிக்கையை சொல்கிறாங்க, அதை சரி பண்ண, அவ்வளோதான். என்ன பேச்சுவார்த்தை? எங்களுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிறாங்க. அதுதான் விஷயம். நீ வாடிவாசலை திறந்து விடு, வாடிவாசலில் திறந்து விடுற வரை நான் மெரினா பீச்சை விட்டு போக மாட்டேன். அது மாதிரி அலங்காநல்லூர்லேருந்து நான் ஊருக்கு வர மாட்டேன் வாடிவாசலை திறக்கிற வரை அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த வாடிவாசல் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான பிரதானமான கேள்வியா, பிரதானமான விஷயமா? இவ்வளோ விவசாயிகள் செத்துருக்காங்களே, இவ்வளோ பொருளாதார நெருக்கடி இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்திய அளவில் நடந்த இந்த மதிப்பிழப்பின் மூலமாக வந்த சிக்கல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த மாணவர்கள் இவங்கெல்லாம் போகலையே, ஏன் இதுக்கு மட்டும் வர்றாங்கன்னு சில பேர் ஒரு மாதிரியான மன உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அதுகளெல்லாம் ஒரு கட்சி அமைப்பு சார்ந்து அந்த விஷயங்களை முன்னெடுத்ததனால், அந்த அமைப்புகள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமையினால் இப்பொழுது அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த அமைப்புகள் நம்பிக்கையோடு உருவாகிற ஒரு சூழல் உருவானால் எதிர்காலத்தில் நிச்சயமா அதுக்கு பின்னாடி போகத்தான் செய்ய போறாங்க. இது தொடருங்கய்யா. இப்போ கூட இருக்கும்போது தெரியுது இது கண்டிப்பா தொடரும். அவன் அடுத்தது விவசாயிகள் பிரச்சனை கையில் எடுப்பான். மீத்தேன் பிரச்சனை முழுசா இன்னும் முடியல, தற்காலிகமாக தான் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. வெளி உலகத்துக்கு அப்படி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு போராடுவான். இனி தமிழினத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் போராடுவான். இன்னொரு விஷயம், அவன் அரசியல்வாதிகளை உள்ள விடாததுக்கு காரணம் ஒரு தம்பி சொல்றான், முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்ன சொல்கிறான், 65லையும் இதேமாரி தானே போராட்டம் நடந்தான். அப்போ அந்த அரசியல் கட்சிகளும் அவங்க ஒருங்கிணைச்சு நடக்கலையாமே. அப்போ ஒரு பெரும் எழுச்சி போராட்டம் நடந்து 700 பேருக்கு மேலே செத்ததை நாங்கள் பார்த்துக்கிறோம், இனிமேல் எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுங்க, எங்களை நம்புங்கன்னு ஒரு கட்சி தான் மேலே இருந்துச்சு. அந்த கட்சியால் நாங்கள் இன்னும் அடிமைப்பட்டு எந்திரிக்கல. அவனுக்கு வரலாறு தெரியுது. அப்போ இதையும் பயன்படுத்தி வேற ஒரு கூட்டம் உட்காந்துருச்சுன்னா மறுபடியும் நாம் அடிமையாயிருமே, இந்த ஒரு உணர்ச்சிகரமான இந்த கொந்தளிப்பான ஒரு உரிமை பிரச்சனையை அடவு வச்ச மாதிரி ஆயிருமேன்னு அவனுக்கு தெரியுது. பழைய பள்ளியில் இன்னொரு அம்சம் கேட்கணும். திரு அரசு அவர்கள் சொன்னதுதான், அதில் சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க, ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், இவங்கள்ட்டே அரசியல் இல்லாமல் போராடுறாங்களே அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்குறாங்க. எல்லா அநீதிக்கு எதிராகவும் குரல் கொடுக்கக்கூடியவங்க ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் மற்ற பிரச்சனைகளுக்கு இது தீவிரத்தை காட்டலையே, சமூக அவலங்கள் எவ்வளவோ இருக்குது, அவற்றுக்கெல்லாம் இவங்க காட்டலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பார்வை அதில் என்ன வருதுன்னு சொன்னால், நீங்கள் அப்படி பார்க்க வேண்டியதில்லை. ஒரு லட்சக்கணக்கானவங்க திரண்டு வர்றாங்க, ஒரு பொது பிரச்சனைக்கு, ஒரு பொது நன்மை அப்படின்ற ஒன்றுக்காக, ஒரு உரிமைக்கு குரல் கொடுக்குற ஒரு போராட்ட உணர்வு வந்திருக்கு. இன்றைக்கி இல்லாத ஒரு அருகி போன ஒன்றாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவங்களில், வரக்கூடியவர்களில் குறிப்பிட்ட சதவீதம் பேர் இதே உணர்வோடு அடுத்த கட்டத்துக்கு பயணிச்சாங்கன்னா கூட அது சமூகத்துக்கு நன்மை தானே, அதை பாசிட்டிவாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிற அந்த இரண்டு பார்வைகளும் வருது. இப்போ ஏன் வந்தீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில், நேற்று ஏன் வரவில்லைன்னு ஆதங்கத்தில் கேட்கறதையும் அலட்சியப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கே சில 100 பேர் நின்று போராடினது பார்த்தோம். முள்ளிவாய்க்கால் நடந்த நாட்களில் சென்னையில் ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஐயா சொன்ன மாதிரி, அரசியா சொன்ன மாதிரி, ஐயா சொல்லிடுங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது இப்படியா தன்னெழுச்சியோட மாணவர்கள் போராடிய பொழுது அந்த உணர்வு தளம் சார்ந்த ஒரு கட்சிக்கு அதிகாரம் வந்தது. இப்போ இந்த மாணவர்கள் எந்த உணர்வு தளத்தை சார்ந்து செயல்படுகிறார்களோ அப்படியான உணர்வு தளம் சார்ந்த ஒரு அமைப்பு உருவானால் அதுக்கு அதிகாரம் போக போகுது. யாருக்கும் மாற்று கருத்து இல்லையா? அதை ஏதாவது ஒரு கட்சி கையில் இல்ல பேராசிரியர் இல்ல கௌதமன், அதுல நான் மாறுபடுறேன். இப்ப நீ அன்னைக்கு ஹிந்தி திணிப்பு, அதற்கு எதிர்ப்பு. அப்ப ஹிந்தி திணிப்பு சார்ந்த ஒரு கட்சி, அன்னைக்கு நிறைய கட்சிகளும் இல்ல, 3 கட்சி, காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அவ்வளவுதான். காங்கிரஸ் பத்தியான தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினவர்கள் மாணவர்கள். அதோட இது ஏன் ஒப்பிட முடியாதுன்னு நான் சொல்றேன்னா, ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பாக யாரும் இல்லை இங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள், நீங்க அன்னைக்கு இந்தியை ஒரு கட்சி திணித்தது, இன்னொரு கட்சி எதிர்த்தது, மாணவர்கள் கிளர்ந்து வந்தாங்க. இந்த மாணவர் கிளர்ச்சி அப்படின்றது அந்த இந்திய எதிர்ப்பு மனநிலையில் இருந்த ஒரு இயக்கத்துக்கு ஒரு உரம் சேர்த்தது. இப்ப ஜல்லிக்கட்டு விஷயத்துல விவான் ஜல்லிக்கட்டுன்னு மாணவர்கள் சொல்றாங்களே, அதுல எந்த கட்சிக்கும் மாற்று கருத்தே இல்லையே. அறிவு சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், இவர்களெல்லாம் ஒரு கருத்து சொல்றாங்கன்னு சொல்றீங்க. பொதுவா நான் ஆள் பேர் சொல்றேன். ஞானின்னு ஒருத்தருக்கார், உங்க தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், சமூக ஆர்வலர். என் மேல் நான் மரியாதை கொண்டவன் அவர் மேல. எல்லாத்த பத்தியும் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று சொல்லுவார், வேற ஒரு கருத்து சொல்லுவார். அது சரியா தப்பா நம்ம ஏத்துக்கிறோமா ஏத்துக்கலாங்க நம்ம விஷயம். ஆனா உன்னை பத்தி சொல்லிட்டே இருப்பார் அவர். இந்த நியூஸ் 8ல ஞானி அவர்கள் இதை பத்தி சொன்னாங்க. இதை நீங்கள் சொன்ன கருத்தை கேட்டு இதுதான் அவருடைய பேச்சினுடைய சாராம்சமாக இருந்துச்சு. அது ஒரு ஊரில் கொண்டாடுறது, அதுக்கே இவ்வளோ பேர் கூடுறாங்க, அது அவசியம் இல்லை, இந்த பசங்க இதுக்கெல்லாம் வரல, இது ஒரு பிரச்சனையா, ஜல்லிக்கட்டு ஒரு பிரச்சனையா, இந்த நாட்டில் மாடு பிடிக்கிற ஒரு பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் அவர். அதனால நம்ம நீங்கள் பொதுவாக வச்சுக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேச்சு ஒரு முடிவுக்கு வராது. அதனால நான் சொல்கிறேன், இப்போ ஞானி அவர்கள் எடுத்துக்கோ, அவருடைய கருத்து சொல்கிறார், நான் மரியாதை கொண்டு வந்தவங்கள. ஆனால் அவருக்கு ஒன்று என்ன புரியலன்னா, அவர் ஆம் ஆத்மியில் போய் நின்னார். ஏன் நின்னார்? அவர் என்னன்னா, இருக்க கட்சி சரியில்லை, ஆம் ஆத்மியில் போய் நின்றுவோமே நினச்சி சில 1000 ஓட்டு வாங்கினார்.
அதில் சரியாக வரலன்னு மறுபடியும் விஜயகாந்த்ங்கிற குதிரை மேலே ஏறினார் அவர் அடுத்த தேர்தலில். ஞானி பேசிய பேச்சுக்கும் அவர் நம்ம பார்த்ததுக்கும் அவருக்கான ஆளா விஜயகாந்த்? அப்போ ஞானி என்ன நம்புறாரு, யாரோ ஒருத்தரை வச்சு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன இது புதுசாக இருக்குன்னா, இந்த பய யாரையுமே வச்சுக்க மாட்டேங்கிறான் அந்த மாணவன். எல்லா குதிரையும் போ கிளம்புங்கிறான். இது பூரா பீச்சு குதிரைன்னு அவனுக்கு தெரியுது, போயிட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுரும்னு. அவன் எந்த குதிரையும் ஏற தயாராக இல்லை. அவன் நான் பார்த்துக்கிறேங்கிறான். நீங்கள் அதை குறை சொல்லாதீங்க, இது புதுசு, உங்களுக்கு தெரியாது இல்லையா? அது நடக்கட்டுமே, பார்ப்போம், அப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம். நீங்க ஏன் உங்க பழகுன பாதையில அவன் வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இல்ல ஞானி அவர்கள் இல்லாத ஒரு நேரத்துல அவர் சொன்ன ஒரு கருத்தை நம்ம சொல்றோம். ஆமா, அது உண்மை. நான் ஞானி இல்லாத என்ன சொல்றேன், சூரியன் இல்ல இருட்டி போச்சு, நாளை காலையில கிழக்குல உதிக்கும்னு சொல்றேன். அது உண்மைக்கு மாறானது இல்லையே. நான் பத்தி தவறா சொல்லல, நான் சொல்றது அவரே விரும்புவார். ஆமா, இந்த கருத்தாடலை அவரே விரும்புவார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் எழுப்பின இந்த கேள்வி ஆதங்கம் அப்படின்றது அவர் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அந்த கருத்துக்கள் சொல்றேன். என்ன இப்பதானே வந்திருக்கீங்கன்னு கேட்டா, இங்க நிறைய புள்ளியா இருக்குங்க, கீழே வெறும் புள்ளியா இருக்கு. நீங்க பாக்குறீங்க, பறவை பாக்குறீங்க, பேர்ட்ஸ் ஐ வியூவா நிறைய புள்ளியா தெரியுது. இந்த பய முதல்ல ஒரு புள்ளியை சுத்தி ஒரு ரவுண்டு போடுறான். உங்களுக்கு அங்க ஒரு புள்ளி இருக்கே, இங்க ஒரு புள்ளி இருக்கேங்கிறீங்க. இருங்க, போடுவான், அந்த கோலத்தை முடிக்காம விடுவான். தொடங்கிட்டான்ல, எல்லா புள்ளியையும் கொண்டு வந்து சேர்ப்பாம. ஏன் பொறுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த 40 ஆண்டு காலமா பொறுத்துட்டீங்க, 4 நாள் பொறுக்க மாட்டீங்களா? அப்படின்னு தான் நான் நம்புறேன். நான் இதை ரொம்ப சரியா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்படி கேட்கறவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க? போராட்ட களத்துல இருந்து ஒரு இளைஞர் நம்மோடு இணைகிறார். ஒரு நிமிஷம் குணசேகரன் எழுப்பின ஒரு கேள்வி. பேரரசு ஒரு நிமிஷம் இடைவெளி, ஒரு சிறிய இதுக்கு பிறகு பேசலாம். போராட்ட களத்திலிருந்து சண்முகம் என்கிற மாணவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சண்முகம். போராட்ட களம் தீவிரமடைஞ்சிருக்கு, முதலமைச்சர் டெல்லியில் இருக்கிறார். என்ன முடிவு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா, ஜல்லிக்கட்டு வந்து அரசாங்கமே ஏற்று நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. இந்த பீட்டாங்கிறது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், அதுக்காக ஏன் கவர்மெண்ட்டு தலை குனிஞ்சு அவங்களுக்காக ஏன் இவ்வளோ சப்போர்ட்டு அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கேசஸை வந்து ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் தானாக முன் வந்து அந்த கேஸை எடுத்து அவங்களே எடுத்து நடத்தியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய எழுச்சி, இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது, சில ஊடகங்கள் மட்டும்தான் அதை காட்டுது. நாங்கள் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், எங்களுக்கு எந்த ஒரு பணமும் இல்லாமல், இந்த வெயில்லையும் பனியிலையும் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்குன்னு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. நாங்கள் யார் சொல்லியும் வரல, எந்த ஒரு அரசியல் அமைப்பையும் சார்ந்து நாங்கள் கிடையாது. ஸோ இது தன்னிச்சையான வந்தது. இப்போ நான் பேசுகிறேன்னொன்னே நான் லீடரு கிடையாது, நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவும் கிடையாது. மொத்த பேரும் இந்த இதில் பேச முடியாது ஒரு சிங்கிள் மைக்கில் அப்படிங்கிறதுனால நான் பேசுகிறேன். நான் ரெப்ரசன்டேட்டிவும் கிடையாது, தலைவரும் கிடையாது. எங்களை நீங்க ஒடுக்கணும்னு நினைக்காதீங்க. சண்முகம், எனக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுங்க. சண்முகம், எனக்கு ஒரு சின்ன விளக்கத்தை எல்லாருமே வந்திருக்காங்க இந்த போராட்டத்துக்கு. சண்முகம், எனக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுங்க. இந்த நீங்க யாரு? நீங்க யாரு? ராமன் பேசுறேன். நீங்க யாரு? உங்களை போன்றவர்கள் எப்படி இந்த பிரச்சனையில ஒருங்கிணைக்கப்பட்டீங்க? எந்த உந்துதல்ல இந்த போராட்ட களத்துக்கு வர்றீங்க? எந்த நம்பிக்கையில வர்றீங்க? உங்களை அழைத்தது யார்? இந்த அளவுக்கான திரட்சி, இவ்வளவு ஆயிரக்கணக்கானவர்கள் திரள்றதுக்கான காரணம் என்ன? அதை ஒரு போராட்ட களத்திலிருந்து போராட்டக்காரராக பேசுறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதை கொஞ்சம் விளக்குங்களேன். நாங்கள் வந்ததுக்கு காரணம் திரு மோடி அவர்கள் தான். ஏன்னா டிஜிட்டல் இந்தியாவை அவர் இதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். டிஜிட்டல் இந்தியா வந்து அவர் கொண்டு வந்தது, அவருக்கே வந்து இருமுனை கத்தி மாதிரி அவருக்கு நடந்திருக்கு, அதுதான் உண்மை. எங்களோட பேஸ் வந்து இந்த தாத்தா பாட்டி அவங்களோட பேஸ் வந்து என்னவா இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர் தான், விவசாயம் தான், மீனவர் தான். ஸோ இந்த பேஸையே நீங்கள் தொடர்றதுக்கும் அதை ஆட்டி பார்க்குறதுக்கும் அதை அழிக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நாங்கள் ரூபா நோட்டில் ஏதோ ஒரு மூலையில் தமிழாக இருந்திருக்கோம். ஆனால் அந்த தமிழனோட உணர்வு 2000 வருஷமாக இருக்குது, 2000 வருஷமாக இருக்குது. இந்த திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி ஆட்சி இது பண்ணாலும் ஒரு அந்த சோல் கிடையாது, உண்மையான ஒரு வெளிப்பாட்டை வந்து அவங்கனால பண்ண முடியல. அவங்க வந்து வேற ஏதோ ப்ரெஷர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு இந்த பாலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அந்த பாலை ஜட்ஜு கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பாலை பாஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த பால் பாஸ் பண்ணுறது மூலிமா ஒவ்வொருத்தரும்
நான் இல்லைன்னு எத்தனை தூரத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்துட்டோம். இனிமேல் எல்லா பிரச்சனையும் மீடியா மூலியமா கிடையாது, எங்கள் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவுமே நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம். இனிமேலும் இதை இதோட நிற்காது. நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம். இதுதான் எங்களோட கலை. சாப்பாடெல்லாம் வந்துடுது, தண்ணியார கொடுத்துட்றாங்க. எங்களை மாதிரி ஒரு தோழர்கள் தான். எங்ககிட்ட பணமும் கிடையாது, அந்த அளவுக்கு பதவி ஆசையும் கிடையாது. இங்கே நாங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, தமிழனா வாழ விடு. தமிழன் எந்திரிச்சாச்சு, இனி உட்கார மாட்டான், கொட்டு வாங்க மாட்டான், அடிமை கிடையாது. இதுதான் எங்களோட இது நிற்காது. ஓபிஎஸ் சார் வரணும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வரணும், பிஎம்மும் வரணும், பிஜேபி சார்ந்தவங்களும் வரணும், ஆட்சியில் இருக்கிறவங்களும் வரணும், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வரணும். நீங்கள் ஒன்று கூடுங்க. கர்நாடகாவில் ஒன்று கூட்டினாங்க, தேவகவுடாவை போய் அவர் பார்க்குறாரு, அவங்க ஒன்று கூட்டினாங்க. ஏன் உங்களால் முடியாதா? இந்த தமிழர் பிரச்சனைக்காக ஒன்று கூடுங்களேன். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி. சண்முகம், உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புவாங்க. அவங்கள்ட்டையும் மைக் கொடுங்க. அவங்க இந்த போராட்டம் தொடர்பாக என்ன சொல்றாங்கன்றதையும் கேட்கலாம். சரி. இன்னொரு இளைஞர் பேசுறதுக்கு முன்னாடி உங்க கருத்தை கேட்கிறேன். இல்லை, நீங்கள் சொன்ன அந்த கருத்து 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு ஒடுக்கிறவங்க இருந்தாங்க. அவங்க பேசினிருந்தே கூட நம்ம தொடங்கலாமா? அந்த சண்முகம் அதுக்கு தான் நான் வரேன். இப்போ அவங்க இருந்தாங்க, இன்னொருத்தர்கள் அதுக்கு எதிரான ஒரு சக்தியாக உருவாகுது. அப்போ அந்த முரண் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான கட்சிகளோ தலைவர்களோ முரணாக இல்லை, எல்லாருமே ஆதரவாக தான் இருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் இதை இப்படி சொல்ல முடியுங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் பிஜேபி அதிமுக ரெண்டு கட்சி ஆட்சியில் எல்லா கட்சி ஆதரவு, எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் அவங்க சொல்றாங்க. அந்த இஷ்யூவை நாம எப்படி பார்க்கறோம்? போராட்டத்து முரண் மாதிரி இங்க ஒரு முரண் இருக்கு. என்னன்னா அமைப்பும் இவனும் வேற வேறையா இருக்காங்க. முரண் அமைப்போட தான் மாறி மாறி ஆதரவுங்கிறீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க ஆதரவுன்னு, வந்திருக்கணும்ல வாடிவாசல திறக்க. நீ என்ன ஆதரவுனா எனக்கு புரியல. மயிலாப்பூர்ல உட்காந்துருப்பீங்களா நீங்க? என்ன ஆதரவு? நீங்க திருப்பி எல்லாம் சொல்றீங்க. பிஜேபி ஆதரிக்குது, அதிமுக ஆதரிக்குது, திமுக ஆதரிக்குது, காங்கிரஸ் ஆதரிக்குது, பாமக ஆதரிக்குது, எல்லா கட்சியும் ஆதரிக்குது. அர்த்தம் என்ன எனக்கு புரியல. வாங்க எல்லாரும் ஒவ்வொரு ஊருக்கு நடத்துவோம். இல்லை, அதை தான் அந்த தம்பி சொன்னார். இப்போ அன்னைக்கு இருந்த ஒரு மொழி சார்ந்து, அந்த மொழியினுடைய பண்பாடு சார்ந்து போராடினாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றது மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான விஷயங்களையும் இதில் ஒரு தொடர்ச்சி இருக்குது. அன்றைக்கி மொழின்னு சொன்னாங்க, இன்றைக்கி தமிழ் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தமிழ் பண்பாடு பற்றி பேசுகிற பொழுது இங்கே இருக்கிற எந்த கட்சிக்காரங்களை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறார். அதில் ஒரு தெளிவான ஒரு பொருள் இருக்குது. இப்போது இன்றைக்கி உலகம் முழுக்க உலகமயமாயிருக்கு. அவர் சொன்னது மாதிரி ஒரு டிஜிட்டல் வந்தாச்சு, அதுக்குள்ளே நாங்கள் தொடர்பு வைக்க முடியும். 65 காலம் இல்லை இது. இப்போ இந்த காலத்தில் நாங்கள் இப்படி தொடர்பு வைக்கிறோம். அடுத்தது தேர்தல் வருதுன்னு சொன்னால் இந்த கருவியை அதற்காக நாங்கள் பயன்படுத்துவோம். அது சார்ந்து செயல்பாடுகளில் நாங்கள் போவோம். அப்போது இன்றைக்கி புது வகையான ஒரு போராட்டமும் புது வகையான அணுகுமுறையும் அணி சேர்த்தலும் தேவைப்படுகிறது. அதை நாங்கள் கையில் எடுக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. மெரினா போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நண்பரிடம் கேட்கலாம். போராட்டக்காரராக பேச விரும்பின உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த போராட்டம் இன்றைக்கு இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு தொடக்கத்தில் இருந்ததா? இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, எல்லோரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அம்சம் என்ன? எல்லோர்ட்டையும் ஒரு பீட்டா ஜல்லிக்கட்டு அப்படின்ற அளவோடு இருக்கா, இல்லை அதை தாண்டியும் பல கருத்துக்களை உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்கிறாங்களா அந்த போராட்ட காலத்துக்கு வரக்கூடியவங்க? கண்டிப்பாக சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிறந்த நாம் வேறு எந்த பாவத்தையும் நாம் செய்யலை. தமிழ்நாடு பிறந்தது ஒன்று தான் நாம் பாவமாக நினைக்கணும். ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அவங்களோட சொந்த விழாவை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு நம்மளுடைய சொந்த பாரம்பரியம் தமிழ்நாட்டில் ஏர் தழுவல் அப்படின்னு சொல்கிறது காலங்காலமாக முப்பாட்டங்காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்கு. சோழர்கள் பரம்பரையிலேருந்து
சேர சோழ பாண்டிய பல்லவர் காலத்திலேருந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு பாரம்பரிய நிகழ்வு. அதை இன்னைக்கு தடுக்கிறதுக்கு எங்கிருந்தோ வந்திருக்கிற ஒரு பீட்டான்ற ஒரு பிரைவேட் நிறுவனம், ஒரு கார்பரேட்டினுடைய கைக்கூலி இங்கே வந்து நம்மளை வந்து ஆட்சி செய்யணும்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய நோக்கம் மிருகவதை தடை சட்டத்தை கையாண்டு மிருகங்களை பாதுகாக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய நோக்கம் தங்களுடைய வணிகத்தை இந்தியாவில் கொண்டுட்டு வரணும். அதுதான் அவங்களுடைய முழு நோக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கு இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கைக்கூலிங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு 300-400 வருஷமாக நாம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கட்டு இருந்த காலத்தில் கூட நாம் ஏர்தழுவலை ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 2-3 ஆண்டுகள்லாம் நம்மளால் நடத்த முடியல. காரணம் என்ன? யாருனால இந்த தடையை வந்து ஏற்படுத்தப்பட்டது? யார் இதுக்கு கைக்கூலி? இன்னைக்கு கூடியிருக்கிற கூட்டம் அரசியல் கட்சிக்காக கூடின கூட்டமோ பிரியாணிக்கோ 200 ரூபா பணத்துக்குமோ கூடின கூட்டம் கிடையாது. தமிழன் தன் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு பாரம்பரியத்துக்காகவும் ஒன்று சேர்ந்த கூட்டம். இதற்கு எல்லாமே வந்து நாங்கள் யாரையும் விளம்பரம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. சோசியல் மீடியாவும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இது மூலயமாவும் தங்களுடைய ஃபோன் மூலயமாவும் பேசி நாங்கள் ஒன்று சேர்ந்த தமிழின கூட்டம். எங்களுடைய இந்த போராட்டம் தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இதை இந்திய அரசின் பாரம்பரிய விளையாட்டாக நிர்ணயித்து இதை அரசு விழாவாகவே நடத்தணும். அது நடத்தாத வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. அரசு விழாவாக நடத்தணும். முதல் வாடிவாசல் முதல் ஜல்லிக்கட்டு காளையை தமிழக முதல்வரோ இல்லை இந்திய பிரதமர் திரு மோடிஜியோ தன் கரங்களால் அவிழ்த்து விடும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். தமிழன் என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழை ஏகப்பட்ட காலத்துல இருந்து எல்லாருக்கும் பாடம் சொன்ன முப்பாட்டம் சுப்பாட்டெல்லாம் இங்க இருக்கிறோம். இங்க வந்துட்டு எங்கேயோ இருந்து வந்துட்டு இருக்கிற பீட்டா அமைப்புக்கு கைக்கூலியா இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு நாங்க அடிமைப்படணுமா? நண்பரே, ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிருக்கீங்க. அரசு விழாவாக இதை நடத்தணும், அரசு விழாவாக இதை நடத்தணும்ன்ற கருத்தை சொல்றீங்க. அரசாங்கம் இதற்கு சட்டத்தை போட்டு இதை வழிவகை செய்யணும்னு சொல்றீங்க. என்னோட கேள்வி, நான் உங்கள் வரக்கூடாதா? எல்லாரும் விவசாயத்துல நம்பிதானே இருக்கிறோம். பணம் காசு சம்பாரிச்சா போதுமா? விவசாயம் இருந்தா தானே எல்லாரும் சாப்பிட முடியும். அந்த விவசாயத்துக்கு உற்ற நண்பனா மனுஷனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது மாடு. அந்த மாட்டை வச்சு தான் ஏறு உழுது காலங்காலமாக பயிர் செஞ்சோம். இன்னைக்கு 100-150 வருஷமாக நம்ம டிராக்டர் அது இதுன்னு வச்சிருக்க மொழிய இதுக்கு முன்னாடி எப்படி நாம் வாழ்ந்தோம்? எத்தனை மாடு நம்ம வீட்டிலேருந்து? நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தோம், ஆனால் 40 மாடு வளர்த்தான். இன்னைக்கு 40 மனுஷன் இருக்கா, 4 மாடு கிடையாது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்நியனுடைய ஆதிக்கம் இங்கே உள்ள வந்தது தான். யாரோ பணம் சம்பாதிக்க, யாரோ தன்னை கைக்கூலியா பயன்படுத்திட்டு எங்களை அடிமைப்படுத்துறாங்க. இந்தியாவில் இருக்கிற தென்கோடியில் இருக்கிற இந்த தமிழ்நாடு என்ன அவ்வளவு இழிச்சாவைய மக்களை கொண்டிருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழன் என்னைக்குமே சோட போக மாட்டான். முக்கியமான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு உணர்வு அல்லது ஏமாற்றப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒரு உணர்வினுடைய வடிகாலாக அவருடைய உணர்வை கேட்கிறோம். நம்மோடு இணைப்பில் திராவிடர் கழகத்தின் தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா, நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க இதுல? ஜல்லிக்கட்டு பற்றி இப்போது தடை என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஆழமாக யோசித்து பார்த்ததில் 2011வது ஆண்டு சட்டம் செல்லாது என்ற தீர்ப்பு மட்டும்தான் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து தெளிவாக திட்டவட்டமான வந்த தீர்ப்பு அல்ல அது. ஊடகங்களால் பெரிதும் அப்படி புரிந்து கொண்டு அதிகமான அளவுக்கு பிரச்சாரத்தை செய்ததனுடைய விளைவு இது ஒரு வகை. அதற்கு அடுத்தபடியாக இப்போது புதிதாக இந்திய அரசியலுடைய தலைமை வழக்கறிஞர் மாநில அரசும் செய்யலாம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையில வேறு வகையான பிரிவுகளுக்கு போகாமல் வழக்கமாக நாங்கள் சொல்லுகிறபடி இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற அடிப்படை உரிமைகள் பகுதியில 21 மிக தெளிவாகவே சொல்லுகின்றது. 29 மன்னிக்கணும், 29(1) அந்த 29வது பிரிவு 1 உட்பிரிவு இது தெளிவாக சொல்லுவது என்னவென்றால், எனி செக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் residing in the territory of India or any part thereof having a distinct language, script or culture of its own shall have the right to conserve the same என்று தெளிவாகவே சொல்லியிருக்கிறது. இந்தியாவின் எல்லைக்குள் அல்லது இந்தியாவின் ஒரு பகுதியில் வாழும் ஒரு பிரிவு மக்கள் அவர்களுக்கென உரிமையாக தனித்த மொழி, எழுத்து, கலாச்சாரம் உடையோர் அவற்றினை பாதுகாக்கும் அடிப்படை உரிமையை உடையவர்கள் ஆவார்கள்.
இதன்படி மொழி, எழுத்து, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாக்கும் உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் பறிக்கப்பட முடியாத ஜீவாதார உரிமையாகும் என்பதே அதன் விளக்கமாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பண்டைய காலம் தொட்டு தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல் விழாவில் 2ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் என்பது நமது கலாச்சார பண்பாட்டு திருவிழாவாகும். அதனுடைய தத்துவம் உழைக்கின்ற காலைக்கும் ஓய்வு கொடுத்து உற்சாகப்படுத்தி புது உணர்ச்சியை பலத்த வகையில தருவதற்காகவே இந்த ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு என்ற பல பெயர்களில் நடக்கும் பல்வேறு ஊர்களில் நடக்கும் விழாக்களாகும். இது மாட்டுப் பொங்கல் என்பதனுடைய உள்ளடக்கம் தொடர்ச்சியான கலாச்சார திருவிழா. எனவே தமிழ்நாடு மாநில அரசு எந்த அடிப்படையில் ஒரு புதிய அவசர சட்டத்தை அதனுடைய பண்பாட்டு விழாவாக நடத்திடும் உரிமை பறிக்கப்பட முடியாத அடிப்படை உரிமை என்பதால் கொண்டாட எவ்வித தடையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆங்காங்கே வழமை போல கொண்டாடலாம் என்று தெரிவித்துக் கொண்டால் இதில் எந்த சிக்கலும் கிடையாது. இதில் எந்த மிருகவதையும் இல்லை என்பதோடு இதற்கு ஒரு புத்தாக்கம், புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் ஒரு சிறந்த விழா, கலாச்சார விழா என்பதை தமிழக அரசு உணர்ந்து பண்பாட்டு விழாவாக இதனை நடத்திட எந்த தடையும் இல்லை. மற்ற செய்திகளை போட்டு இதை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவாகவே அறிவித்தால் இந்த பிரச்சனை எளிதில் நாம் செய்துவிடலாம். பல்வேறு செய்திகளை போட்டு மற்றவர்களை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய பண்பாட்டு திருவிழாவாக அதன் ஒரு பகுதியாக இதை கொண்டாடுவதற்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் இதை சேர்த்து சட்டம் இயற்றுவதன் மூலமாக ஜல்லிக்கட்டை கொண்டாட முடியும், அதை சட்டபூர்வமாக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்ட பார்வையை முன் வச்சிருக்கீங்க. இந்த போராட்டம் தொடர்பாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த ஒரு குரலில் போராடக்கூடிய இந்த போராட்டத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த போராட்டத்தை பற்றி உங்க கருத்து என்னங்கய்யா? அதாவது இந்த போராட்டத்தை காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்க மறுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய போக்கு, காவிரி டெல்டா பாலைவனமாகக்கூடிய போக்கு, அதே மாதிரி மற்ற உரிமைகள், அணைகள் ஆங்காங்கு பக்கத்து மாநிலங்களால் கட்டப்படக்கூடிய நிலை, இன்னும் தெளிவாக நீட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வை புகுத்தி, புதிய கல்விக் கொள்கை என்பதை புகுத்தி, சமஸ்கிருத ஆதிக்கத்தை புகுத்தி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் பொங்கல் விடுமுறை நாள் கிடையாது என்று சொல்லி பிறகு பின்வாங்கி கொண்ட இவைகள் எல்லாம் வைத்து பார்க்கிற போது அந்த மாணவர் உலகம் நீண்ட காலமாகவே இதை பற்றி இளைஞர்கள் சிந்தித்து கொந்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த வாய்ப்பிலே வந்திருக்கிறது. ஆகவே அந்த மாணவர்கள் கட்டுப்பாடாக எவ்விதமான வன்முறையுமின்றி தொடர்ந்து தங்களை முன்னிறுத்திக் கொண்டு நடத்துவது என்பது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான மிகப்பெரிய அமைதி போராட்டம், அறிவு புரட்சியாகும், அமைதி புரட்சியாகும். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க மிக்க நன்றி. நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். இந்த போராட்ட களம் பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த தொடர்ந்து ஏமாற்றப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட உணர்வினுடைய வெளிப்பாடாக இது வந்திருக்கிறது. இன்றைய அரசியல் தலைமை இயக்கங்களுக்கும் மாணவர்கள் இளைஞர்களுக்குமான இடைவெளியின் வெளிப்பாடாக இது இருக்கிறது. இது தமிழர்களுடைய பண்பாட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இன்றைய இளம் தலைமுறைக்கு வந்திருக்கிறது. அவங்க பெற்றுக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வினுடைய ஒரு பகுதி இது அப்படின்ற பல பார்வைகளை நண்பர்கள், அறிஞர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்காக தமிழக இளைஞர்கள் லட்சக்கணக்கில் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டக் களம் வலுவடைந்து வருகிறது. அரசியல் கட்சிகளுடைய கவனத்தை, ஆதரவை அது ஈர்த்திருக்கிறது. சமூகத்தின் பல்வேறு பிரிவினர் இந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவாக திரண்டிருக்கிறார்கள். டெல்லி வரையிலும் இந்த போராட்டத்தின் எதிரொலி இருந்து கொண்டிருக்கிறது. போராட்ட களத்திலிருந்து, மெரினாவிலிருந்து ஒரு இளைஞர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இந்த போராட்டத்திற்கு மத்திய அரசு, மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள், உங்கள் போராட்டத்துக்காக முதலமைச்சரே டெல்லிக்கு சென்றிருக்கிறார். பிரதமரும் தமிழக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு மத்திய அரசு துணை நிற்கும்னு சொல்லியிருக்கிறார். இந்த முயற்சிகள் நீங்கள் வரவேற்கிறீங்களா? அந்த முயற்சிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை கிடையாதுங்க, அதை நாங்கள் வரவேற்கல. இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். இது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும், இது எங்களுக்கு நேற்றே தெரிஞ்சிருச்சு. இது ஒரு கண் துடைப்பு தான். சட்டத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு
நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறது எங்களுக்கு தேவையில்லை. ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக வேணும். இது ஜியோவாக பாஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஆர்டரை நீங்கள் போடணும். எதுக்கும் நீங்கள் வந்து ஜியோ பாஸ் பண்ணுறது, இதை வந்து நீங்கள் ஜியோ பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆர்டராக நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். இந்த கூட்டத்தை கலைக்கணும்னு சதியும் பண்ணாதீங்க, தயவுசெய்து முயற்சியும் எடுத்துடாதீங்க. ஏன்னா இது வந்து மெரினாவில் மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லை, இது தமிழ்நாடு வரைக்கும் இருக்குது. தமிழை எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் பரவி இருக்குது. நாங்கள் இப்போ ஒன்றுபட்டுட்டோம். எங்கள் உணர்ச்சியை நாங்கள் கட்டுப்படுத்திட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த போராட்டமும் பெரிய லெவலில் நாங்கள் பண்ணோன்னு தான் ஒவ்வொரு நாள் நாங்கள் பண்ணுறோம். வீட்டுக்கு போகிறதில்ல, வேலைக்கு போகிறதில்ல. எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை நீங்கள் பண்ணணும். வார்த்தையால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கை காட்டுறதும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் ஜட்ஜையும் சுப்ரீம் கோர்ட்டையும் கை காட்டுறதும் இது வேண்டாம். உங்களால் முடியுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோன்றது நான் சொல்கிறேன். இங்கே வந்து சண்முகம்னு என் கூட ஒருத்தர் இருக்கார், தோழர். நாங்கள்லாம் 3 நாளாக இந்த களத்தில் வந்து சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறோம். நாளைக்கு வந்து உங்களோட ஸ்டூடியோவில் வந்து நாங்கள் மீட் பண்ண போகிறோம். எங்களோட கோரிக்கை அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து லைவாக பண்ணால் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் ரெக்கார்டடாக இருந்ததுன்னா நிறைய எடிட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு நீங்கள் உங்களோட அரசியல் கட்சிக்கு நீங்கள் பயப்படுறீங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. நாங்கள் இனிமேல் போலீஸுக்கோ இல்லை வந்து பொலிட்டிக்கலுக்கோ எதுக்கும் நாங்கள் பயப்படுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இல்லை. இந்த மிரட்டலும் நாங்கள் கட்டுப்படுறவங்க கிடையாது. இந்த மிரட்டலுக்கு நாங்கள் ஸ்டூடியோவுக்கு வரோம், நான் வருவேன், சண்முகம் வருவார். நாங்கள் வந்து தலைவரும் கிடையாது, ஆர்கனைசரும் கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவும் கிடையாது. தமிழ்லாம் நான் ஒருத்தன். நீங்க ஸ்டுடியோவுக்கு தாராளமா வரலாம். 6.5 லட்சம் பேர், 1.5 கோடி பேர், 6.5 கோடி பேர் வந்து உங்க ஸ்டூடியோவில் உட்கார்றதுக்கு இடம் இல்லாதனால தான் நாங்கள் வரோம். இங்க இருக்கோம். நாளைக்கு இதே டெபிட்டுக்கு மத்திய அரசுலேருந்து வரணும், மாநில அரசுலேருந்து வரணும். நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நாங்கள் அடுத்த கட்டம் என்னன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன். ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் நாங்கள் திருப்பி தர்ற போராட்டத்தை நாங்கள் வந்து தொடங்கியிருக்கோம். என் கையில் 10ங்கிறதுனால இவ்வளோதான் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. அங்கே டப்பா டப்பாவாக சேர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு சாம்பிளுக்காக தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த போராட்டத்தை உங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம், எல்லாத்தையும் கூப்பிடுங்க. மிக்க நன்றி. உங்கள் நண்பர்களோடு நீங்கள் வரலாம். எங்கள் அரங்குக்கு வர்றதில் எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் வரலாம். எல்லோருடைய கருத்துக்களுக்கும் இங்கே இடம் உண்டு, மாற்று கருத்துக்களுக்கும் இடம் உண்டு. அந்த வகையில் உங்கள் கருத்துக்களை போராட்ட களத்திலிருந்து வெளிப்படுத்தினதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. திருமாவளவன், அடுத்த கட்ட போராட்டத்திற்கு இளைஞர்கள் தயாராகிறார்கள். இந்த போராட்டம் இப்போதைக்கு இதில் ஒரு தீர்வு வராமல் இந்த போராட்டம் முடிவுக்கு வராதுன்ற ஒரு நிலையை எட்டியிருக்கு. இந்த போராட்டத்தோட உக்கரத்தையும் அதுக்கு அரசுகள் ரெஸ்பாண்ட் பண்ணுற விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாணவர்களின் இந்த போராட்டம் மிகவும் கட்டுப்பாடாகவும் அமைதியாகவும் நடைபெறுவது பாராட்டுதலுக்குரியது. ஆனால் மாணவர்களின் போராட்டம் உண்மையான எதிரியை அல்லது இலக்கை நோக்கி செல்வதாக இல்லை. இது என்னுடைய கருத்து. அதாவது மத்திய மாநில அரசுகள் தான் இதற்கு பொறுப்பு. மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொண்டு நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற முழக்கமே முதன்மை முழக்கமாக இதில் முன்னிறுத்தப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக பீட்டா என்கிற நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. பீட்டாவை தடை செய்ய வேண்டும் அல்லது பீட்டாவுக்கு எதிராக போராட வேண்டும். அது ஒரு தொண்டு நிறுவனம்.
இப்போ டிராஃபிக் ராமசாமி என்கிற ஒரு தனிநபர் ஏராளமான பொதுநல வழக்குகளை தொடுப்பதைப் போல பீட்டா என்கிற இந்த நிறுவனம் ஒரு பொதுநல வழக்கை தொடுத்திருக்கிறது. ஆனால் இவை அனைத்துக்கும் பொறுப்பு மத்திய அரசு தான். மத்திய அரசை எதிர்க்காமல், மத்திய அரசை விமர்சிக்காமல், மத்திய அரசை அம்பலப்படுத்தாமல், மத்திய அரசுக்கு எதிராக நம்முடைய கோபத்தை குவிமையப்படுத்தாமல் போராட்டம் எங்கோ திசை மாறி போய் கொண்டிருக்கிறதோ, மாணவர்களின் சக்தியை யாரோ விரயப்படுத்துகிறார்களோ என்ற அச்சம் எனக்கு மேலிடுகிறது. இல்லை, நீ எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. போராட்டத்துக்காரர்கள் மத்திய அரசையும் கோரிக்கை வைக்கிறார்கள், மாநில அரசிடமும் கோரிக்கை வைக்கிறார்கள், கோரிக்கை தான், எச்சரிக்கையும் விடுக்கிறார்கள். போராட்டம் என்பது அரசுக்கு எதிரானதாக மாறினால்தான் அது அரசியல் உள்ளீடு கொண்டதாக இருக்கும். ஒரு தனி நிறுவனத்தையோ அல்லது ஒரு தனி நபரையோ மையப்படுத்துவது அது அரசியல் உள்ளீடு கொண்டதாக இருக்காது. பீட்டாவை தடை செய் அப்படின்றது ஒரு முழக்கம், அதற்கு அதுதான் முதன்மை முழக்கமாக இருக்கிறது. கடந்த 3 நாட்களாக மாணவர்களுடைய முழக்கங்களில் அதுதான் முதன்மை முழக்கமாக முன்னிறுத்தப்படுது. அது ஒரு ஊற்றுக்கண்ணு அவங்க நினைப்புக்கு வந்திருக்கலாம். அதை அங்கிருந்து தான் அதனுடைய அரசியல்ங்கிறது முக்கியமானது. அதாவது இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படையானது ஒரு கலாச்சார உரிமையை தட்டி பறிப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? இன்றைக்கு மத்திய அரசு தட்டி கழிக்கிறது. மாநில அரசுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது என்று அது சுட்டிக்காட்டுகிறது. மாநில அரசு ஏன் இதை செய்யவில்லை? மாநில அரசு செய்வதற்கு தயக்கம் காட்டுவது ஏன்? மாநில அரசு ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது, ஒரு பிரசிடென்ட் இருக்கிறது. திமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக இதே போல ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்தது. சில ஆண்டுகள் அந்த உரிமை பாதுகாக்கப்பட்டது, கலாச்சார உரிமை பாதுகாக்கப்பட்டது, ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. 2014 தான் பீட்டா தலையிடுகிறது. அதற்கு முன்பு வரை யூபிஏ கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட் பீட்டா தடை செய்கின்ற அம்சத்தோடய சேர்த்து அவசர சட்டத்தை கொண்டு வாங்க, அந்த பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வாங்கன்னு அவங்க சொல்ற கோரிக்கைன்றது அரசை நோக்கினது தானே. அது வந்து அரசை அம்பலப்படுத்துகிற போராட்டமாக, அரசுக்கு எதிரான ஆவேசம் கொண்ட போராட்டமாக இது வடிவம் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இது வந்து இப்போ என்னென்னா பிஜேபியை கண்டிக்கிறது, மோடியை கண்டிக்கிறது, அல்லது தமிழ்நாட்டில் வந்து வாக்குறுதி கொடுத்த தமிழக பாரதிய ஜனதா தலைவர்களை கண்டிக்கிறது என்கிற நிலையெல்லாம் போயிருச்சு. காளை மாடுகளை காப்போம் அப்படிங்கிற முழக்கம் இப்போ பசுவதையை தடை செய்வோம், அதை வந்து அந்த போராட்டத்தை நம்ம ஆதரிப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கமாக இது மாறுது. இதில் பார்க்குற போது மறுபடியும் வந்து கலாச்சார காவலர்களுடைய அரசியல் இதற்குள்ள உள்ளீடாக இருப்பதாக தான் தெரிகிறது. இந்த கலாச்சார உரிமை என்பது ஒரு புறம் இது ஒரு மாநில உரிமையாக, ஒரு இன உரிமையாக இது பரிணாமம் பெற வேண்டும். தமிழக மக்களுடைய இன உரிமையாக இது பரிணாமம் பெற வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொண்டு நிறுவனத்தை மையப்படுத்தி போரிடுவதன் மூலம் மாணவர்களின் சக்தி விரயமாக்கப்படுகிறதோ குறியீடா பார்க்க முடியாதா? ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை அது 10 கோரிக்கைகளும் ஒரு கோரிக்கையாக இருக்கலாம். நாம வைக்கிற கோரிக்கை 3 கோரிக்கைகள் ஒரு கோரிக்கையா இருக்கலாம். ஆனா போராட்டம்ங்கிறது இன்னைக்கு மத்திய அரசுக்கு எதிராக கோபம் இருக்குதா? மாநில அரசுக்கு எதிரான கோபமா இது மாறி இருக்கிறதா? 50 பேர் கூடினாலே லத்தி சார்ஜ் பண்ணக்கூடிய காவல்துறை 1 லட்சம் பேர் கூடுகிற வரையில் எப்படி அனுமதித்தது? இவர்களுக்கு ஒரு நோக்கம், அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. ஒரு 50-100 பேர் சேர்ந்து பரமக்குடியில் வந்து போராட்டம் நடத்தினா 1/2 மணி நேரம் பொறுக்கல போலீஸ் அடித்து 7 பேரை படுகொலை செஞ்சது. தாமிரபரணி பக்கத்தில் வந்து ஒரே ஒரு கோரிக்கை, நாங்களும் 10 பேர் கூடுதலாக போகிறோம்னு சொல்லி கேட்டதுக்காக போலீஸை சீண்டினார்கள் அப்படின்னு சொல்லி 17 பேர் அடித்து கொலை செஞ்சது தமிழ்நாட்டு காவல்துறை, ஒரு போலீஸை சீண்டாங்கிறதுக்காக. ஆனால் தொடக்கத்திலிருந்து போலீஸ் மேலே வந்து தோழர்கள், மாணவர்கள் சில இடங்களில் வந்து பாக்கெட்டை வீசியிருக்கிறாங்க, பாட்டிலை வீசியிருக்கிறாங்க, மண்ணள்ளி வீசியிருக்கிறாங்க. ஏன் தமிழக காவல்துறை அமைதியாக இருக்கிறது? தமிழக காவல்துறை அல்லது தமிழக அரசுக்கும் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இந்த போராட்டத்தை திசை திருப்புகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அவங்களுக்கும் நெருக்கடி தானே. என்ன நெருக்கடியா இன்னைக்கு மாறி இருக்கு. அவங்க சிக்கிக்கிட்டாங்க. அண்ணே, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். அண்ணே சொல்றது நான் சொல்லி முடிச்சறேன். களத்துல நெருங்கி இருந்து பார்த்ததுனால நான் சொல்லி முடிச்சறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த போராட்டத்தை வந்து நான் எதிர்க்கல, போராட்டத்தை ஆதரிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து ஜல்லிக்கட்டு வந்து ஆதரிக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய பண்பாட்டு பெருவிழா இந்த உரிமையை வந்து தடுப்பதை எதிர்க்கிறோம். மத்திய அரசுக்கு எதிரான போராட்டமாக இது மாறணும். மாநில அரசுக்கு அதில் பொறுப்பு இருக்குது. மாநில அரசு ஏன் வந்து திரும்ப மத்திய அரசை நோக்கி கை காட்டுது? ஏன் மத்திய அரசு மாநில அரசை நோக்கி கை காட்டுகிறாங்க? யாரை ஏமாத்துற இவங்க நாடகம் ஆடுகிறார்கள்? காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளை மாட்டை நீக்க வேண்டும். இது ஒரு அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட்டை செய்யறதுக்கு 2 வருஷம் தேவையா? நம்ம 2014 போராடிட்டு இருக்கிறோம்ல, ஏன் மத்திய அரசு அதில் கவனம் செலுத்தலை? ஏன் மாநில அரசு உரிய அழுத்தத்தை கொடுக்கல? கடைசி நேரத்தில் வந்து அதிமுகவை சார்ந்த ஆளுங்கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் போய் உச்சநீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணி எடுக்கிறவங்க 1 மாதத்துக்கு முன்னால் எடுத்துருக்கலாமே. இந்த வழக்கை விரைவாக நடத்த சொல்லி போராடி இருக்கலாமே.
இன்னைக்கு வறட்சி நிவாரண பிரச்சனைகளும் வறட்சியால் தற்கொலை செய்து கொண்டவருடைய பிரச்சனைகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டுருச்சு. தீபா பேரவைங்கிறது அந்த அரசியல் ஆளுங்கட்சிக்கு பெரிய நெருக்கடி, அது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இவருடைய மோடியுடைய டிமானிட்டைசேஷன்ங்கிறது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய இந்திய பொருளாதாரத்தை நிலைகுலைய வைத்திருக்கிறது, அது இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனால இந்த போராட்டம் தவறுன்னு நான் சொல்ல வரல. இதுவெல்லாம் அவர்கள் தங்களுக்கான சாதகமாக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த போராட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இதை அமைதியான முறையிலே வேடிக்கை பார்க்கிறார்கள். மாணவருடைய சக்தி விரயமாக கூடாது. போராட்டம் ஆட்சியாளர்களுக்கு எதிரானதாக மாற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தொண்டு நிறுவனத்துக்கு எதிராக இருப்பதை நாம் பின்னுக்கு தள்ளி ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டமாக இதை பரிணமித்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இல்லை, நான் காலையில இருந்து பார்க்குறேன் மாணவர்களோடு நிற்கிறது. அவங்க அரசியல் கூர்மையாக அவங்க பார்த்துருக்கலாம். ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, 200 தமிழர்கள் செத்ததுக்கு காரணம் மோடி அரசு, மத்திய அரசு அப்படிங்கிறது தான் முன்வைக்கப்படுது. அப்ப அதன் மூலம் அதோட சேர்த்து தான் காளைகளை வைக்கிறாங்க. பீட்டாவை எதிர்த்து இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, பீட்டாவை எதிர்த்து தடை செய்ய சொல்லுங்க, இதுதான் காலையில கூட அந்த மீம்ஸ்ல தான் மோடிக்கு மிச்சர் பட்டம் வருது. இன்னொரு விஷயம் அதையும் பார்க்கணும், அது மட்டும் வர்றது இல்ல. இன்னொரு விஷயம், நான் காலையில இருந்து நான் உங்களோட இருக்கேன். அவங்க வைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க மோடியை பார்க்க போயிருக்கீங்க, உங்களை நாங்க கோட்டைக்கு அனுப்புறோம், நீங்க கோட்டை விட்டுட்டு வந்துடக்கூடாது, ஒன்று உரிமையை வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி போனா 50க்கும் மேற்பட்ட எம்பிகளை ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருவாங்க. வந்தீங்கன்னா தமிழன் மானத்தை காப்பாத்திட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் ஆட்சியில் உட்காரோம், இல்லாட்டும் ஆட்சியை தூக்குவோம், இப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு அரசையும் எச்சரிக்கிறாங்க, மத்திய அரசு மோடி அரசை கடுமையாக எச்சரிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அப்படி ஒரு சில அது திசை திருப்பறதுக்கான வேலைகளும் அங்கே நடக்குது. அது வேற கூட்டங்கள் உள்ள வருது. ஆனால் அதையெல்லாம் முறியடிச்சு தான் இது நின்றுட்டு இருக்கு. அவன் தெளிவாக காலையில் அந்த மாணவன் ஒருங்கிணைக்கிறது இதில் இருக்கிறவன் சொல்லிட்டான், நாங்கள் மோடி அரசு இப்போ ஆதார் கார்டை நாங்கள் ஒப்படைக்க போகிறோம்னு சொல்கிறோம்ல, ஓட்டர் ஐடி வைக்க அது மத்திய அரசுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த போராட்டம் இதுவரைக்கும் அமைதியாக இருந்தது. இன்னும் அவனை கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை கண்டுக்கலன்னா நிச்சயமா ஏர்போர்ட்டை அவன் முற்றுகையிட போகிறான். இது நடக்க போகுது. நான் ஒரு அடி விழுந்தப்பவே நான் சொன்னேன், லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுவானு ஒரு நம்பிக்கை அறத்தோட. இப்போவும் சொல்கிறேன், ஏர்போர்ட்டை முற்றுகையிடுவான், இப்போ ரயிலை மறிச்சிட்டான், சென்ட்ரலை முற்றுகையிடுவான், எக்மோரை முற்றுகையிடுவான். உரிமையோடு வரலன்னா சென்னை கோட்டையையும் முற்றுகையிட போகிறான். ஸ்தம்பிச்சு போய் நிக்க போது இந்த இந்திய ஒன்றியம். கௌதமன் சொல்வதும் சரி, அண்ணன் சொல்றது சரி. அண்ணன் ரொம்ப நெருக்கமா நீண்ட காலமா அரசியல் பக்கத்துல பார்த்ததுனால அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, அது இப்படி நடந்திருக்கலாமே, இது இவ்வளவு வீரியம் பயன்படுத்திக்கலாமேங்கிறது அவருடைய ஆதங்கம். கௌதமன் சொல்றது அவருடைய ஆதங்கம். எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆனா இந்த எந்த ஆதங்கத்தையும் கேட்க அங்க கூடி இருக்க தயாரா இல்லை. அதெல்லாம் நீங்க வச்சுக்கங்கிறேன், நீங்க சொல்லாதீங்க, அது உங்க விருப்பம், நீங்க நடத்துங்க. நான் இது ஏன் விருப்பம், நான் நடத்துனேங்கிறேன். இப்போ எனக்கு சொல்லாதீங்க இது எப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்னு. நான் சொல்றது என்ன, அண்ணனோட என்ன கருத்து சொல்ல நினைச்சேன்னா, அது விரயமாவே ஆயிட்டு போகுதுன்னு. ஒரு தடவை கூடி இருக்கானே, அது முதல்ல மாற்றி பண்ணும். அது விரயமாக அதை பொம்மை செய்யறதா சிலை செய்யறதா அவன் முடிவு பண்ணிட்டு போறான். அதை அவன் கையில் எடுத்தது, நம்மளால செய்யவே முடியல. அதை நான் நேற்று கூட சொன்னேன், ஒரு ஆள் திரட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆள் திரட்டுறவனை கவனிக்க வைக்கிறது அதை விட கஷ்டமா இருக்கு. கவனிக்க வச்சதுக்கு அப்புறம் அவன் அதன் மேல விவாதிக்கிறாங்க. அண்ணன் ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்தின் மேல விவாதிக்கணும். போய் கேட்கணும் முதல்ல நம்ம பேசுவதை, அடுத்து பேசுறதை அவன் போய் விவாதிக்கணும். விவாதிச்சு ஒரு புது கருத்து வரணும். பெரிய வேலை, தொடர் சங்கிலி. அப்படி இல்லாம கூடியிருப்பது என்பது மூலம் வரவேற்புக்குரியது. அவர்கள் சொன்னது போல இன்னும் தீவிரமடைய வேண்டாம். நான் நினைக்கிறேன் தீவிரமா மத்திய அரசு எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம் அளவுல. இல்லை, இப்போ திரும்ப அவங்க சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு தனியான ஒரு என்ஜிஓ அமைப்பை ஊடகத்தில் முதன்மைப்படுத்தி வெளிவருகிற செய்தி, வேறு அரசியல் கட்சி அது சார்ந்த விஷயங்களை முதன்மைப்படுத்தி வெளிவரல அப்படிங்கிறது அவங்களுடைய, அதன் மூலமாக சில ஆட்சியாளர்களே வரலன்னா, நான் இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி இந்த மாணவர்கள் போராடுறவங்க எல்லாருமே முதன்மையாக இந்த சூழலியல் அரசியல்ங்கிறதுல ரொம்ப அவங்க அக்கறை காட்டுறாங்க. அது தப்போ சரியோ எனக்கு தெரியல. அவங்க பேசுகிறது பூரா சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் கெடப்பட்டிருக்கு, இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விவசாயம் கெட்டு போயிருக்கு, இந்த விவசாயத்தோடு தொடர்புடைய காளைகள் அழிக்கப்படுது, இந்த காளைகள் பிரீட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு வகையின காளைகள் எல்லாம் நம்ம அழிக்கிறாங்க, அது இல்லாமல் போயிருக்கு, இந்த எல்லாத்தையும் சேர்க்குறாங்க. அவங்க அந்த சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களில் அவங்க அந்த செய்திகளை கொடுக்குறப்போ
இந்த மாதிரி என்ஜிஓ ஆர்கனைசேஷன், குறிப்பாக பீட்டா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு கார்ப்பரேட் செக்டாரோட இருக்குது, அது பெரிய சக்தி உடையதாக இருக்குது. அந்த நிறுவனத்தை பாதுகாக்கிறவர்களாக மோடியும் அரசாங்கங்களும் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த பீட்டாவையே முதன்மைப்படுத்துறது அப்படிங்கிறது ஊடகத்தில் வருதுன்னா திரும்ப சொல்கிற மாதிரி நிச்சயமாக வருது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது உள்ளீடாக அவங்க கருதுகிற அந்த அணுகுமுறையில், இன்றைக்கு வந்து ஊடக முறையில் அவங்க அந்த பீட்டாவை சொல்கிறதுங்கிறதே அவங்களுடைய போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவமாக தான் பார்க்குறாங்க அவங்க. இல்லை, திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், போராட்டத்தை நான் 100 விழுக்காடு வரவேற்கிறேன். அந்த போராட்டம் தீவிரமடைவதையும் வரவேற்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உள்ளீடான அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை, மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. கிடைத்த தகவலின் அடிப்படையில், நாம் விசாரித்ததன் அடிப்படையில், பீட்டா என்கிற அமைப்பு, பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டு நிறுவனம், அதற்கு எதிராக அதே மாதிரி BICCI என்று இன்னொரு தொண்டு நிறுவனம், சர்வதேச ஒரு அமைப்பு, இந்த 2 அமைப்புகளுக்கும் இடையில் எல்லா நாடுகளிலுமே போட்டி நிலவுகிறது. இவர்களே எதிரும் புதிருமாக நிற்கிறார்கள். ஆக இந்த பீட்டா அமைப்புக்கும் BICCI என்கிற அமைப்பும் அது ஒரு தொண்டு நிறுவனம். அந்த தொண்டு நிறுவனங்கள் இன்றைக்கு பீட்டாவுக்கு எதிரான ஒரு கருத்தியலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புறந்தள்ளிவிட முடியாது. இந்த விவாதத்தை நாம் மறுதளிச்சிட முடியாது. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக மாணவர்களிடையே, இளைஞர்களிடையே ஒரு தொடர்ந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இல்லை, முதலமைச்சர் 2014 இருந்து தொடர் பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைக்கு வெளியிட்ட அறிக்கையிலே கூட இதற்கு எதிராக, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போனவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 அமைப்புகளை பேர் சொல்கிறார், உள்ளிட்டன்னு சொல்கிறார். ஒன்று கம்பேஷன் அன்லிமிட்டெட் ப்ளஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு, 2வது பீட்டா, அதற்கப்புறம் ஃபியாட்டோ என்கிற ஒரு அமைப்பு, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த 3 அமைப்பும் தடை கோரினாங்கன்றாங்க. அதில் பீட்டா பேர் பெரிதும் பேசப்படுது, மற்ற அமைப்புகள் பேர் பேசப்படலை. ஆனால் நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, நீங்கள் அதுக்கு வேறு நோக்கங்கள் இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு பார்வை சொல்கிறீங்க. நான் வேறு மாதிரி இதை பார்க்க விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு தன்னெழுச்சியாக இளைஞர்கள் வர்ற நேரத்தில் அவங்கவுங்களுடைய புரிதல்களிலிருந்து இது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு தலைமை கூடி விவாதித்து ஒரு இதுதான் ஆக்ஷன் பிளான் முடிவு பண்ணி அப்படி களம் இறங்கலை. தன்னெழுச்சியாக ஒரு சமூகம், தன்னெழுச்சியாக வரும்போது அன்பொலிட்டிசைஸ்டு, அவங்க அரசியல்படுத்தப்படாத ஒரு சமூகம். இல்லை, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்குது அவங்களுக்கு. அவேர்னஸ்ங்கிறது வேற, ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை நோக்கி அவர்களை அரசியல்படுத்துவதுங்கிறது வேற. அப்படி வரும்போது இது மாதிரியான விஷயங்கள் தவிர்க்க முடியாது. இது காலப்போக்கில், வளர்ச்சி போக்கில் அவங்க போராட்டத்தை நாம் குறை சொல்லவில்லை, போராட்டத்தை வரவேற்கிறோம். இதை சேனலைஸ் பண்ணணும். இதை நடத்தக்கூடியவர்கள், ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள், அதை முறைப்படுத்தி முன்னெடுத்து செல்லுகிறவர்களுக்கு ஒரு பார்வை தேவை. இதை வேற யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. அது இந்த எச்சரிக்கை தான் நம்ம சொல்கிறோம். இதில் பின்னால் இருந்து சில இயக்கங்கள் இதற்கான கேம்பெயினை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேல் செய்திருக்கிறார்கள். அந்த கேம்பெயினில் இருந்து தான் இந்த சோஷியல் மீடியா மூலமாக இவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறுத்துவிட முடியாது. திடீரென்று தமிழர் உணர்ச்சி மேலோங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியாது. இதுக்கு பின்னணியில் சர்வதேச அமைப்புகளுடைய சதித்திட்டங்கள் இருக்குது. எப்படி பீட்டாவை நாம் எதிர்க்கிறோமோ அதே மாதிரி பீட்டாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருப்பதற்கு வேறு சில சமூக நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், சர்வதேச அமைப்புகள் உள்ளன என்பதை மறந்துவிடக்கூடாது. சில ஆழமான பார்வைகளை நீங்கள் முன்வைக்கிறீங்க. அதுக்கு பழனியப்பன் அவர்களும் அதை மறுக்க விரும்பாரு. நம்மோடு இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட கருத்து கேட்க வர்றதுக்கு முன்னாடி போராட்ட களத்திலிருந்து ஒரு இளைஞர் பேச முன்வருகிறார். போராட்ட களத்திலிருந்து இருக்கக்கூடிய திரு ராமன் அவர்களிடமே கேட்கிறேன், இந்த போராட்டம் என்னென்ன நோக்கத்துக்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒன்று பீட்டாவை தடை செய் அப்படின்ற கோஷம் வருது, அடுத்ததாக ஜல்லிக்கட்டை நடத்து அப்படின்ற அதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்கன்ற முழக்கம் வருது. இந்த 2 முழக்கங்களை தாண்டி வேறு விஷயங்கள் பெரிதாக பேசப்படலை அப்படின்ற கருத்து இதில் வருது. அரசுகளை நோக்கி இந்த ஜல்லிக்கட்டை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அரசுகளை நோக்கின பார்வை, அவங்கள நோக்கின கேள்விகள் அப்படின்றது வலுவாக இல்லை அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த போராட்டம் அடுத்த கட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதில் பீட்டா மட்டும்தான் உங்கள் இலக்கா, மற்ற அமைப்புகள், மற்ற விஷயங்கள் உங்களுடைய இலக்கில் இருக்கா? பீட்டா மட்டும் எங்களோட நோக்கம் கிடையாது சார். அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க.
விவசாயியும் எங்களோட நோக்கம்தான். அவங்களுக்காகவும் போராடுறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் போராடி இருக்கோம். அது பெரிய லெவலில் பேசப்படலை, பெரிய லெவலில் காட்டப்படலை. நிறைய பேர் எடிட் பண்ணிட்டாங்க, தூக்கி தூர போட்டுட்டாங்க குப்பை தொட்டியில். நாங்கள் மீனவர்களுக்காகவும் போராட போகிறோம், விவசாயிகளுக்காகவும் போராட போகிறோம். ஜல்லிக்கட்டை அரசே ஏற்று நடத்துகிற அளவுக்கு வரைக்கும், அரசு விழாவாக நடத்துகிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். நாங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் எல்லாமே குரூப்பில் இருக்கிறோம், ஆன்லைனில் இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாமர் வச்சு தடுத்தாலும் எங்களை தடுக்க முடியாது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் கம்யூனிகேட்டோடு இருக்கிறோம். எங்களோட பெரிய பவர்ஃபுல்லு எங்ககிட்ட லீடர்னு யாரும் கிடையாது, பொதுச் செயலாளர்னு யாரும் கிடையாது, மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் கிடையாது, எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. ஆனால் எங்களோட நோக்கம் புனிதமானது, தூய்மையானது. இந்த தூய்மையான நோக்கத்துக்காக தான் இத்தனை பேர் நாங்கள் போராடுறோம். இதில் அரசியல் கலந்து இருக்க வேண்டாம், அரசியல் கலந்துடாதீங்க, கலக்கவும் நாங்கள் விரும்புறதில்லை. இது வேற விஷயமா. நீங்கள் ஒரு பேஸையே நீங்கள் வந்து தலைக்கு மேலே ஏறி நின்றுட்டீங்க, வயிற்றுல அடிச்சிட்டீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இங்கே பொங்கலுங்கிற ஒரு ஃபெஸ்டிவலையே நேஷனல் ஹாலிடேஸ்லேருந்து தூக்கிட்டீங்க. இதை விட ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? எவ்வளோதான் நாங்கள் தாங்கிறது? இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது. இது ஒரு ஆர்கனைஸாக மாறும். இது வந்து ஒரு அரசியல் அமைப்பாலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாங்கள் வந்து ஆட்சியை கலைக்கிறதுக்காக நாங்கள் பண்ணல. நாங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிரானவங்க கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரானவங்க கிடையாது, பீட்டாக்கு எதிரானவங்க கிடையாது. எங்களோட வாழ்வு உரிமையை பாதிக்கும் போது நாங்கள் இந்த மாதிரி தான் எந்திப்போம். எங்களோட பேஸ், எங்களோட ஃபவுண்டேஷன். நீங்கள் வரலாறு எங்களுக்கு முக்கியம். எங்களோட பாட்டம் முப்பாட்டம் சொல்லி கொடுத்ததை நாங்கள் வந்து மறந்துடல, அதை அழிச்சிட முடியாது. நீங்கள் எங்ககிட்ட டேட்டா பேஸ் இருக்கு. நீங்கள் எதை டெலீட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க? பொங்கலை டெலீட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, ஜல்லிக்கட்டை வந்து தூக்கிடணும்னு பார்க்குறீங்க, அடுத்தது தீபாவளியை தூக்கிடுவீங்க, மாணவர் அமைப்பை தூக்கிடுவீங்க. தமிழ்நாடே வந்து ஒரு மேன் பவருக்காக யூஸ் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. ஆமா, அது ஒரு எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம், ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸா வந்து காட்டிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க தமிழ்நாட்டை பயன்படுத்துறீங்க. நன்றி. மக்களை பயன்படுத்துறீங்க. அது இனிமேல் ஆழமான சில நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்க போராட்டம் தூய்மையானது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக விவசாயிகள் பிரச்சனைக்காகவும் மீனவர்கள் பிரச்சனைக்காகவும் கூட நாங்கள் குரல் கொடுப்போம், கடந்த காலத்தில் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியான அம்சங்கள் இருந்தால் அது வரவேற்கத்தக்க ஒன்றுன்னு தான் எல்லா இயக்கங்களும் சமூகமும் நினைக்கும். உங்கள் நோக்கம் தூய்மையானது அப்படின்ற நம்பிக்கையிலும் எதிர்பார்ப்பிலும் தான் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இதற்கு தார்மீகமான ஆதரவை தந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருவர் வீடுகளிலும் இதை பற்றி பேசுகிறாங்க. இதை நெகட்டிவாக பேசக்கூடியவங்க, எதிர்மறையாக பேசக்கூடியவங்கன்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த நோக்கம் புனிதம்னு நீங்கள் சொல்கிறீங்க, தூய்மைன்றீங்க. அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளவு பேர் இந்த போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய ஒன்றை பார்க்குறோம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை மிக்க நன்றி. திரு வெற்றிமார், நீங்கள் குறுக்கிட நீங்கள் சொல்லுங்கள். திரு வெற்றிமாறன், இந்த போராட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு எழுச்சியை தந்திருக்கு? எனக்கு வந்து இது ஜல்லிக்கட்டுன்றது வந்து எனக்கு, நான் இதில் வந்து ஒரு சிம்பிளாக தான் பார்க்குறேன், ஒரு குறியீடாக தான் பார்க்குறேன். தொடர்ந்து தமிழர்களுக்கு நிறைய வெவ்வேறு தளங்கள்லேருந்து நிறைய மறுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு மேக்ஸிமமாக தான் இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்குறேன். இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறது வந்து இது வந்து அதனுடைய முகமாக தான் இருக்குது எனக்கு. இதை வச்சு அவங்க எல்லாம் யுனைட் ஆகிருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அந்த ரியலைசேஷனோட அவங்க இருக்கிறது இன்னும் இல்லை, அது மாதிரியான ஒரு கலெக்டிவ். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு போராட்டம் வெளியில் பீரிட்டு வரும்போது அதற்கு அடிநாதமாக கீழே வந்து நீர் பூத்த நெருப்பாக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அதில் ஒன்றாக
அப்போது தொடர்ச்சியாக தமிழினத்துக்கு மதிப்பில்லை அப்படின்ற எண்ணம் இன்றைய இளம் தலைமுறைக்கு வந்திருக்கு. அவங்க ஏதோனும் ஒரு வகையில் அந்த புறக்கணிக்கப்படுறோன்ற எண்ணத்தில் இருந்தால் இவ்வளோ ஒரு வேகமும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கான வேகமும் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி ஜல்லிக்கட்டு அதற்கான ஒரு குறியீடாக தான் பார்க்கணும். ஜல்லிக்கட்டுக்காக நடக்கிற ஒரு போராட்டம்னு இதை சுருக்கி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு பார்வை நீங்கள் முன்வைக்கிறீங்க. அதே நேரத்தில் எனக்கு அதில் இன்னொரு சின்ன உலகத்தில் நடந்த வேற பல இப்போ அவரும் இருக்கிறதால சொல்கிறேன். இதில் இருக்கிற முன்னாடி இருந்த அரசியல் அல்லது ஜாதி குறியீடுகள் எல்லாம் தவிர்த்து இதை நம்ம அணுகணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டுக்காக இப்போ இவங்க இணைஞ்சிருக்கிறத வந்து அதை தவிர்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோன்னு எனக்கு தோணுது. சேரியும் ஊரும் பொங்கலை கொண்டாடுறது மாதிரி சேரியும் ஊரும் ஒன்றாக இருவரும் தமிழர்கள் அப்படின்ற ஒரு தளத்தில் சம மதிப்போட கூடணும். அது வந்து எதிர்கால பொங்கல்களுக்கு இன்னமும் ஒரு பெரிய ஒரு மதிப்பை தரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. கடந்த இதே அரங்கில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஜல்லிக்கட்டு பற்றி பேசிய போது பேராசிரியர் அன்புச்செல்வன் இதை பற்றி இந்த பார்வையை முன்வைச்சார். தென் மாவட்டங்களில் கலவரங்கள் நடந்த நாட்களில் நீதிபதி மோகன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அதை பற்றி ஆய்வு செய்த நேரத்தில் ஜல்லிக்கட்டும் அதற்கு ஒரு காரணியாக இருக்கிறது. அது நடந்த பிறகு சில இடங்களில் பூசல்கள் வந்திருக்கிறது. கடந்த காலத்துல அந்த ஆதங்கத்தான் திரும்ப ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருந்தாங்க. இல்ல அது வந்து அதை மாணவர்கள் இவ்வளவு பேர் கிளம்பி வர்றாங்க, ஒழுங்குபடுத்திருங்க. அன்றைக்கு விவாதத்திலேயே ஜல்லிக்கட்டு மீட்பு குழு, அதுக்காக போராடக்கூடிய ஒரு குழு, அவர் இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய வாதாடி கொண்டிருக்கிற திரு ராஜேஷ் அந்த விழாவில் இருந்தார். அந்த அமர்வில் அவர் சொன்ன கருத்து இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னார், இந்த பார்வை சரியானது, கடந்த காலத்தில் இருந்ததுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கடந்த காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் மற்றது இருந்தது. ஆனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளே வந்த பிறகு கடந்த 2-3 ஆண்டுகளாக அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்னார். அதற்கு அன்புச்செல்வனுமே அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அதை ஏற்றுக்கொண்டு பேசுறது அப்படின்றத அட்மிட் பண்ணிக்கிட்டு அது இல்லாமல் பார்ப்பது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தமிழர்கள் நகர்வதுன்றது நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு கருத்தை இதே அமர்வில் விவாதிக்கப்பட்டிருக்கு. இல்லை, தன்னெழுச்சியாக உருவாகக்கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிற ஒரு வகைப்பாடு உலகத்தில் பல நிகழ்வுகள் நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த குளோபலைசேஷன், உலகமயங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தாக்கம் சாதாரண மனிதர்களை பாதித்தவுடன் அது வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆக்குப்பை ஆமாம். அதே மாதிரி அரபு நாடுகளில் அவங்களுக்கு ஏற்பட்ட பல சிக்கல்களில் மாணவர்கள் இருந்தாங்க. பழைய வரலாற்றில் ஃப்ரான்ஸில், பாரிஸில் அங்கே வந்து அந்த மாணவர்கள் இந்த கொடுமைகளுக்கு எதிராக இப்படி எழுந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி உலகத்தில் நடந்த அந்த ஒவ்வொரு எழுச்சிக்கும் அடுத்த கட்டமான வெவ்வேறு வகையான வளர்ச்சிகள் இருக்குது. அந்த வளர்ச்சிகள் எப்படி போகுது என்னங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஊகமோ அல்லது எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒரு தன்னெழுச்சியான போராட்டம் என்பது உலகம் முழுக்க நடக்கிற ஒரு நிகழ்வை தான். அதனுடைய ஒரு வடிவமாகவும் இதை நாம் பார்க்கலாம். அதுக்குள்ளே இப்போ அவங்க திரும்ப சொல்கிற மாதிரி உள்ளுக்கு போடுறது, உள்ளுக்கு வர்றது, கார்ப்பரேட் செக்டாரினுடைய உள்ளடி வேலைகள், இவைகளெல்லாம் சித்தாந்த ஊடுருவல்களும் இருக்கும். சித்தாந்த ஊடுருவல், அந்த கார்ப்பரேட் செக்டார் என்பதே உள்ளடி வேலை செய்கிற குழு தான். அவங்களுடைய நுழைவுகள் இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து சந்தேகிப்பது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஸ்பான்டேனிட்டிக்குள்ளே அந்த மாணவர் சொன்னதை போல் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்புகிறாங்க. நான் நேற்று முழுக்க அங்கே அந்த பாரிஸ் அந்த இதில் மெரினா கரையில் நின்று நிறைய மாணவருடைய அந்த உணர்வு தலங்கள்லாம் பார்த்து அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆமாம், இது ஒரு போராட்டம்ன்றதை தாண்டி கொண்டாட்டம் இருக்காங்க. குதிக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. அது அந்த சத்தம் போடுறது கொள்றதுக்குள்ளேயெல்லாம் எங்களை ஜல்லிக்கட்டை எடுத்துக்கிட்டாங்கிறாங்க. அப்போது இந்த கோஷம் போடுற விஷயங்கள் அல்லது அரசியல் மயப்படுத்தப்பட்டு பேசுகிறதுகள், இந்த விஷயங்களெல்லாம் உள்ளுக்கு இல்லை. ஆனால் அதில் இருக்க ஸ்பான்டேனிட்டியினுடைய ஆர்கனைசேஷன், அங்கே வஉசி திடலில், தமுக்கம் மைதானத்தில், மெரினா பீச்சில்னு லட்சக்கணக்கில் கூடி இருக்கிற அந்த கூட்ட மனநிலைமை உணர்வை வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு சிக்கல் இருக்குது நமக்கு. மாணவர்களுடைய இந்த போராட்டம்ங்கிறது வந்து எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாதது, களங்கம் இல்லாதது. அவர் சொன்ன மாதிரி ரொம்ப தூய்மையான ஒரு நோக்கம் கொண்ட ஒரு போராட்டம். இப்போ நான் அதில் வந்து பிரதானமாக வைக்கிற முழக்கம், மறுபடியும் நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து பீட்டாவை தடை செய்யுங்கிறது தான். பீட்டாங்கிறது ஒரு சர்வதேச அமைப்பு, பல நாடுகளில் இருக்குது. இதே மாதிரி காளையை அடக்குகிற போராட்டத்தில் ஸ்பெயின்லேயும் அது தலையிட்டு தடை ஆணையெல்லாம் வாங்கிச்சு.
அங்கே அவங்க எடுத்துட்டாங்க, திருப்பி எடுத்துட்டாங்க. அரசு வந்து அதை எடுத்துட்டாங்க. எல்லா நாடுகளையும் தலையிட்டு இருக்கான்னு சொல்ல வரேன். அது சர்வதேச பின்னணி கொண்ட ஒரு அமைப்பு எல்லா நாடுகளிலும் தலையிட்டு இருக்கிறது. இப்படி ஒரு அமைப்பு எல்லா நாடுகளிலும் வேரூன்றுவதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்றால் உலகமயமாதல் என்கிற கொள்கை தான் அதுக்கு காரணமானது. உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற இந்த கொள்கை தான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது. இப்போ இந்த கொள்கையை அனுமதித்தது யார்? இந்திய அரசு அந்த WTOவோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டது, காட் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது, உலகமயமாதலுக்கு உடன்பட்டது. அதன் மூலம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதே மத்திய அரசு தான். அப்போ இந்த கொள்கைக்கு எதிராக போராட வேண்டும் அப்படிங்கிற புரிதல் மாணவர்களுக்கு இருக்காது. குளோபலைசேஷனுங்கிறது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெளிவு இருக்காது. அதை எதிர்க்கணும், அதுக்கு காரணமான மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற தெளிவு இருக்காது. அப்படிப்பட்ட இந்த மாணவர் சமூகம், களங்கமில்லாத இந்த சமூகம் ஒரு போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுக்கிற போது அவர்களை இல்ல மாணவர்கள் மட்டும் போராடுறாங்க இல்ல, மாணவர்களுக்கு வெளியே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க, IT மட்டும் இல்ல பல்வேறு துறைகள் இளைஞர் சக்தி அண்ணன் வச்சிருக்கிறது அவர்கள் மேல இருக்க பாசம் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எங்க வீட்டுல என்ன நம்புவாங்கல்ல, புள்ள 100 ரூபா கொடுத்து 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு மிச்சம் 95 ரூபாய் கொண்டு வந்துருவான் போல இருக்கு. உலகம் தெரியாதுன்னா எங்க ஆத்தா என்ன இன்னைக்கு வரையும் நம்புவா இல்லையா? எனக்கு வயசானாலும் நான் என்ன இழந்தாலும் என்ன தோத்தாலும் நட்டப்பட்டாலும் அவளுக்கு தெரியாது. புள்ள 100 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டு 95 ரூபாய் கொண்டு வந்துருவான் நம்புற மாதிரி ஒரு வெள்ளந்தியான பாசத்தில் அண்ணன் சொல்றாரு அந்த பசங்களுக்கு தெரியலன்னு நான் நம்புறேன். அவங்களுக்கு தெரியுதுன்னா அதாவது அண்ணன் மாதிரி விரிவா எடுத்து சொல்ல வராது. இல்ல இல்ல, அதாவது நீங்க ரொம்ப அணுக்கமா பாக்குறீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு அது தெரியாது, அவனுக்கு சொல்ல வராது. அவன் பீட்டாவை மட்டுமே சொல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியுது. நம்ம காலகாலமா ஏமாத்தப்பட்டிருக்கோம், யாருமே நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் பொதுவா அண்ணன் சொன்ன மாதிரி செலிப்ரேஷன் ஆஃப் யூத்னா அவன் அப்படித்தான் இருப்பான். அவன் அப்படி இருக்கதான் சரி. வந்து காலையில இருந்து ராத்திரி வரை மாட திறந்து விடுன்னு ஒரு கத்திக்கிட்டு இருக்க முடியாது. அவன் வயதுல அவனுடைய எனர்ஜியின் காரணமா அவன் கொண்டாட்டமா தான் எல்லாத்தையும் அணுகுவான். அவ்வளவே அப்படித்தான் அணுகுவான். அவன் அப்படி அணுகிறதா சரி, அதுதான் அவனை தாக்கு பிடிக்க வைக்குது. நம்ம அதை போய் கலைச்சிடக்கூடாது. அண்ணன் சொல்ற மாதிரி எல்லாமே தேவை, எல்லாத்தையும் பத்தி பேசணும். ஆனா இப்ப வந்தவனை கலைச்சிடக்கூடாது. இது பெரிய முதல்ல எப்ப வந்தான் 50 ஆண்டுகள்ல வந்திருக்கானே ஒருத்தன் கிளம்பி ஒரு பொது விஷயத்தை பேசுறானே, பொது விஷயத்துக்கு பதில் சொல்றானே. நம்ம தப்புல சொல்லியிருந்தோம், இந்த தலைமுறை குனிஞ்சு தன்னுடைய செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? எதை பத்தி பக்கத்துல கொண்டு பேச மாட்டேங்குதுன்னு சொன்னோம், மிகப்பெரிய தீங்குன்னு சொன்னோம் இல்லையா? நான் தமிழ் நீங்க இருக்கனால சொல்றேன். எனக்கு நான் இப்போ இன்னொன்று இன்டர்வியூ பண்ணுவேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு ஒரு வாசகம் உண்டு. அதுக்கு எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்கன்னா, தீதும் நன்று அடுத்தவனால வரான்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பொழுதும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எது செல்போன் தீது நினைச்சீங்களோ அந்த செல்போன் தான் நீங்க நன்று செஞ்சிருக்கு. தீதும் நன்றும் ஒண்ணுதான் செய்யும். எந்த செல்போன் தீது செஞ்சோ அந்த செல்போன் நன்று செஞ்சிருக்கு, எந்த ட்விட்டர் தீது செஞ்சோ அது நன்று செஞ்சிருக்கு. அதனால அவர்களுக்கு அதுவெல்லாம் தெரியும். தெரியலனாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கூடியிருக்கான் கத்தட்டுமே, இது புது குரலா இருக்கு, நான் அவனை வரவேற்கணும்னு நினைக்கிறேன். அந்த போராட்டத்தை யாரும் இப்ப கைவிட சொல்லவே இல்லை. இல்ல அதுக்குள்ள நம்ம பேசி அதானே உங்களுக்கு நிறைய தெரியும், கொஞ்சம் தெரியும், இவருக்கு கொஞ்சம் தெரியும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது எச்சரிக்கை. நாம வந்து வீட்ல இருந்து போற பிள்ளைய வந்து பத்திரமா போ, பாதுகாப்பா போ, ஒழுங்கா போன்னு சொல்றாங்க. பாசத்துல சொல்றாரு, கண்டிப்பா சொல்லுவோம். இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்குன்னு சில சக்திகள் இருக்கிறாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியலையும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த போராட்டம் என்பது மத்திய அரசுக்கு எதிரான போராட்டமாக கூர்மையடைய வேண்டும். இதில் பிஜேபி அரசை விமர்சிப்பதோ மோடியை விமர்சிப்பதோ மிக குறைவாக இருக்கிறது. அது சாஃப்ட் பெடல்ல இருக்கு. அது உங்க விருப்பத்தை நீங்க உங்க விருப்பத்தை அவங்க மேல திணிக்கிறீங்கன்னு சொல்லலாம். போராட்டத்தை குவிமையப்படுத்தணும் தான் நான் சொல்றேன். போராட்டத்தை எதை நோக்கி குவிமையப்படுத்தணுமோ அதை நோக்கி குவிமையப்படுத்தணும். இல்லைன்னா இது வந்து ஒரு கும்பமேளாவுக்கு போற மாதிரி மாணவர்கள் போறாங்கிறது தான் வந்து ஒரு விமர்சனமா எனக்கு இருக்கு. போராட்டங்கிறதுல வந்து ஒரு ஆவேசம் இருக்கணும். போராட்டங்கிறதுல வந்து ஒரு இலக்கு தெரியணும். அது ஒரு தெளிவு இல்லாம இவ்வளவு பேர் திரள்றாங்க. திரளுவதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தான் திரள்றாங்க, மாணவர்கள் இருந்து மட்டும் இல்லை. எல்லா பெரும்பாலான செலிபிரிட்டிக்கு எல்லா இடங்களையும் திரள்றாங்க. அவன் பாட்டு கிளம்பி போறான், நடந்து போயிட்டு இருக்கிறான், கொண்டாட்டம் அடிச்சுட்டு போறான், பறையை கொட்டிக்கிட்டு போறான், போய் அங்க ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து மத்திய அரசாங்கம் இதில் சதி செய்திருக்கிறது, மாநில அரசாங்கம் இதில் வந்து மெத்தனமாக இருக்குது. இந்த புரிதலில் மத்திய மாநில அரசுகளை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இல்லை, அது இருக்குன்னு மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்கிற நிலையாக இருக்கே தவிர மத்திய மாநில அரசுகளை டார்கெட் பண்ணணுங்கிறது தான். அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ பீட்டான்னு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பால் தான் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு நின்று போச்சு, அதனால் அதை தடை செய்யணும் அப்படின்னு மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை மட்டும் வைக்கிறான். ஆனால் இவ்வளவு காரணமுக்கும் அடிப்படை காரணம், மூல காரணம் மத்திய அரசு தான் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நாம போராட்டத்தை கையில் எடுக்கணும்னு சொல்லலை, அரசியல்வாதிகளை அவங்க அனுமதிக்கல, ஆனால் நடிகர்கள் அனுமதிக்கிறாங்க.
இது எந்த அடிப்படையில் இது யாரு இல்ல, சொல்லிக் இல்ல, கொடுத்தது? நான் இல்ல, இல்ல, நடிகர் இல்ல, அனுமதிக்கல. நடிகர் நடிகைகள் அனுமதிக்கல. நடிகர் அனுமதிக்கல. யார் அனுமதிக்கிறாங்கன்னா வர்றாங்க, அவனுக்கு ஆள் தெரியுது, இதற்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்கன்னு. வந்த எந்த நடிகனையும் எங்க பேச விடல. ஆனா இந்த ஜல்லிக்கட்டை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க திரு மன்சூர் அலிகான் அவர்கள் அனுமதிக்கிறாங்க. நீ கோஷம் போடு, பரவாயில்ல, நீ ஏற்கனவே கோஷம் போட்டிருக்க. மத்தவர்லாம் வந்து உட்கார்ந்து அட்டையை பிடிச்சி இங்க உட்காருன்னு தான் சொல்றாங்க. நடிகர்கள் அனுமதிக்கல. அவங்க சாராமல் பண்றது சரி. நடிகர்கள் பேசும்போது அவங்க நடிகர்கள் ரொம்ப முக்கியம் இல்ல. சரி, ரைட். அங்கேயே ஒண்ணுங்க, நான் என்ன சொல்ல வரேன்? நடிகர்கள் பூரா பதறிட்டாங்க. அவ்வளவு பேர் மாறி மாறி ஒரு செல்போன்ல நான் உங்களை ஆதரிக்கிறேன், நான் உங்களை ஆதரிக்கிறேன். கீர்த்தி சுரேஷ் ஒரு நடிகை, ஒரு சொல்லிடுறேன், கீர்த்தி சுரேஷ் ஒரு நடிகை 5 படம் நடிச்சிருக்கு. அது செல்போன்ல இருந்து நான் உங்களை ஆதரிக்கிறேங்கிறது எதுக்கு ஆதரிக்குதுன்னா, அவருக்கு நல்லா தெரியுது நமக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, 5 வருஷம் கழிச்சு தான் முன்னாடி போய் நிக்கணும். அவங்களுக்கு தெரியுது அடுத்த வெள்ளிக்கிழமை போய் நிக்கணும் முன்னாடி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வேணும் அவன். அதனால அவசர அவசரம் எல்லா நடிகர்களும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசுனதும் இப்ப பேசுவதும் பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லோருக்கும் புரிஞ்சிருச்சு நடிகர்களுக்கு. என்னன்னா நம்ம தப்பா பண்ணிவிட்டோம், அவன் வேற மனநிலையில் இருக்கான், அதனால இவன் ஆதரிச்சதான் சரின்னு. நடிகர்களை அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. வந்துட்டு போங்கிறாங்க, வந்துட்டீங்களா, சரி சரி ஓரமா உட்காருங்க, கிளம்புங்கிறாங்க. அவர்கள் எந்த செலிபிரிட்டியோட போய் போட்டோ எடுத்துக்கல. ஒரு சாதாரண நிகழ்ச்சிக்கு போனா 10 பேர் வந்து செல்ஃபி எடுக்கணும்பாங்க. ஆனா அந்த பீச்ல யாருமே செல்ஃபி எடுக்கலையே, போய் கூட நின்று போட்டோ எடுக்கலையே. சரிப்பா நீ வந்த காப்பியை கூடி கிளம்புன்னு தான் சொல்றாங்களே ஒழிய அது நடிகர்கள் அனுமதிக்கல. யாருமே எனக்கு வர வேண்டாம் தான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நடிகர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்கிட்டாங்க. என்ன இவ்வளவு காலம் வந்து நடிகர்களுக்கு ஃபேன்ஸா இருக்காங்க, நடிகர்கள் பின்னாடி போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, நடிகர்களுக்கான நெருக்கடி என்னன்னா இப்ப அவங்க பின்னாடி போகணும். நடிகர்கள் இந்த இளைஞர்களுக்கு ரசிகர்களா நடிகர் சங்கம் தெரியும், ஞாபகம் இருக்கும். நடிகர் சங்கம் பொறுப்பேற்றுக்கும் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள் எதுலையும் தலையிட மாட்டேன்னு சொன்னுச்சு நடிகர் சங்கம். எல்லா ஊடகத்தையும் அப்ப சொன்னாங்க அவங்க. அக்டோபர் மாசம் சொல்றாங்க அவங்க, முதல் கூட்டமே அவங்க தான் சொல்றாங்க நடிகர் சங்கம் எதுக்கு தலையிடாது, அது அரசாங்கத்தின் வேலைனாங்க. அந்த நடிகர் சங்கம் ஏன் நாளைக்கு போராட்டம் பண்ணுது, அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். வந்திருக்கிறோம். விளையாட்டா இருந்த வரையில் இது பிரச்சனை இல்லாமல் இருந்தது. சூதாட்டமாக மாறிய பிறகுதான் இதுல பிரச்சனை வந்தது. கேம் அப்படிங்கிற வரலும் சரி, கேம்லிங்காக இது மாறிச்சு. இதுதான் இங்கே சிக்கல். இந்த சிக்கலை வந்து சரி செய்யணும்னு சொன்னால் இது அரசு விழாவாக மாறணும். அந்த தம்பி சொன்னது கரெக்ட். அரசினுடைய கட்டுப்பாட்டில் இது இருக்க வேண்டும். அரசு சில வரையறைகளை செய்ய வேண்டும். அரசாங்கமே பொறுப்பேற்று இந்த விழாவை நடத்த வேண்டும். இதை கேம்லிங்காக மாறி கிரிக்கெட் விளையாட்டா இருந்தவரையும் சண்டை வரல. இது நம்ம கிரிக்கெட் சூதாட்டமா மாறும்போது சண்டை வருது. விஷயங்களை பேசுவோம். நம்ம ஜல்லிக்கட்டை தாண்டின விஷயங்களை பேசுவோம். கரெக்ட், நீங்க சொல்றது சரி. சூதாட்டமாக முறைமை வந்து வேறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இந்த போராட்ட முறைமை அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த முதல் இதுல அவங்க சொன்னாங்க, நாங்க ஆதார் கார்டை வந்து எடுத்து காமிச்சாங்க, நாங்கள் ஆதார் கார்டெல்லாம் வித்ட்ரா பண்ண போகிறோம், குடும்ப அட்டையை வித்ட்ரா பண்ண போகிறோம், ஓட்டர் வியூலாம் கொண்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அப்புறம் அவங்க திரும்ப சொன்னது மாதிரி அவங்க சொன்னாங்க, மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ நாங்கள் எதிரில்லை அப்படிங்கிற கோஷத்தையும் அவங்க வைக்கிறாங்க. இப்போ இதுக்குள்ளே அவங்க நினைக்கிறது என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு அமைதியாக எங்கள் உணர்வு சார்ந்த விஷயங்களை இந்த என்னது குறிப்பாக திருப்பி சொல்கிறது அவங்க தான், எங்களுக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா வழியாக கூடி எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோம், இந்த பிரச்சனைகளை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் புரிஞ்சுட்டு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போது அந்த அவங்களுக்குன்னான தெளிவு வந்து இந்த பழைய மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த கோஷம் சார்ந்த இந்த தன்மை பற்றி அவங்களுக்கு வந்து அவங்க அதில் நம்புறாத மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது. இது ஒரு புது வகையான போராட்டமாக எடுக்கிறாங்க. ஆனால் தலைவர் சொல்றது மாதிரி அது என்ன வடிவத்தில் பின்னாடி போகுங்கிறத நம்ம இப்போ ஊகிக்க முடியாது. ஏன்னா எல்லாவற்றிலும் வந்து அரசியல் தீர்வு தான் இறுதியானது. நீங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் என்ன விதமான கோரிக்கை வைத்தாலும் அது அந்த தீர்வு கடைசியாக என்னவா முடியுதுன்னா அரசியல் தீர்வு தான். அப்போ அரசாங்கம் தான் இதில் முடிவெடுத்தாகணும். எந்த அரசாங்கம் முடிவெடுக்கிறது? இப்போ அவன் வந்து மாநில அரசாங்கத்து மேலே பழிய போட்டான், நீ வந்து அவசர சட்டம் ஏற்றினா கூட நாங்கள் அதில் ஒன்றும் கண்டுக்க மாட்டோன்னு. ஏன் மாநில அரசு இன்னும் தயங்குகிறது? ஒரு வரியில் அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர முடியும், நாங்கள் வந்து அவசர சட்டம் கொண்டு வரோம்னு சொல்லி. ஏன் மாநில அரசு தயக்கம் காட்டுகிறது? செல்லாது, நீதிமன்றத்தின் முன் செல்லாது அப்படின்னு சொன்னாலும் கூட, நாளைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி போனால் செல்லாதுன்னு தெரிஞ்சே கூட மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். எல்லா சட்டங்களும் வந்து டிமானிட்டைசேஷன் சம்பந்தமா வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் போதே ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தார் மோடி. போராட்டக்காரர்களை திருப்திப்படுத்த இருப்பதனால் ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாது. போராட்டக்காரர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு அவசர சட்டம், அவங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வுன்னு சொல்லி ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர்றதுன்றது எளிதான ஒன்று தான். ஆனால் அது கூட ஏன் கொண்டு வரப்படலை, அதற்கு ஏன் இவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்குது. நம்மோடு எழுத்தாளர் கருத்தாளர் திரு ஆழி செந்தில்நாதன் இணைந்திருக்கிறார். இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டுன்றதை கடந்து சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. இந்த தலைமுறையில் இதுவரையிலும் இல்லாத போராட்ட வடிவமாக இது இருக்குது. போராட்டக்காரர்களுக்கு சில இலக்குகள் இருக்குது. இலக்குகளில் வந்து மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது.
ஏதோ ஒரு அம்சம் அவர்களை உந்தி இந்த இடத்துக்கு தள்ளி இருக்கு. இந்த போராட்டம்ன்றது அடுத்த கட்டம் அப்படின்றத விடவும் இந்த போராட்டம் யார் யாருக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கு அப்படின்னு விவாதிக்க வேண்டியது இருக்குது. மத்திய அரசுக்கு இந்த போராட்டம் என்ன செய்தியை சொல்கிறது, தமிழக அரசுக்கு என்ன செய்தியை சொல்கிறது, தமிழ் சமூகத்துக்கு இந்த போராட்டம் என்ன செய்தியை சொல்லுது, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இயக்கங்களுக்கு இந்த போராட்டம் என்ன சொல்லுகிறது. அரசியல் கட்சிகள் விலகின்னு இதை ஏற்றுக்கொள்கிறோன்னு சொன்னாலும் போராட்டத்துக்கும் கட்சிகளுக்குமான இடைவெளி இருக்குது, போராடுறவங்களுக்கும் கட்சி தலைமைகளுக்குமான இடைவெளி இருக்குது. இந்த சூழலில் இவர்களுக்கு இந்த போராட்டம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு போராட்டத்தின் அனலை தொடரலாம். உயிர் போனாலும் சரி, ஜல்லிக்கட்டு உயிர் போகும். எங்களை இன்னும் கொஞ்சம் சுண்டி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு இனிமே காட்ட போறோம்.